அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜக்காத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற தலைப்பில் 19வது நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் ஜக்காத்து பணத்தை விநியோகிக்கலாம் என்ற விவரங்களை 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி செலவழிக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஒஃபிர் ரிகாபி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அடிமை விடுதலை செய்வதற்காக அப்படின்ற அர்த்தம். அடிமைகளை விடுதலை செய்வதற்காகங்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அடிமைகளை விடுதலை செய்வதற்காக நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மனிதர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தைய காலத்தில் இருந்த ஆதி காலத்தில் இருந்த இந்த ஒரு பழக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த அடிமைகளை எப்படியாவது விடுதலை செய்யணும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட அடிமை இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த பணத்துக்கு உங்களுடைய அடிமை விடுதலை செஞ்சு விட்ருங்க, அதுவே ஜக்காத்தாயிரும். அடிமையுடைய மதிப்பு 1 லட்ச ரூபான்னு சொன்னால், என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு அடிமை இருக்கிறாரு, எனக்கு 1 லட்ச ரூபா ஜக்காத்து இருக்கிறது, இந்த அடிமையை விடுதலை செஞ்சுட்டா எனக்கு அழிஞ்சிடும். அது இந்த அடிமையை இனிமேல் அடிமை கிடையாது, நீ சுதந்திரமானவன் அப்படின்னு நம்ம அனுப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த அடிமை என்ன செய்ய மாட்டான், அடிமையாக இருக்க மாட்டான். அப்போ அந்த ஜக்காத்து அதுக்காக கழிச்சிக்கிறலாம். அதே மாதிரி அடிமைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த முதலாளிகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குருவாங்க. எப்படி ஒப்பந்தம்னு கேட்டால், என்னை இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் தந்துடுறேன். ஏன்னா அந்த அடிமையை 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கியிருக்கிறான். அவன்கிட்ட அந்த அடிமை பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்த 1 லட்ச ரூபாயை நான் ஒரு 2 வருஷத்தில் மாதம் இவ்வளோ ரூபா அடிப்படையில் உனக்கு தந்துடுறேன் இந்த எழுதி வாங்கிக்கிறது. அதன்படி என்ன செய்வார்னு கேட்டால், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கழிச்சிக்கிட்டு வருவார். அப்படி கழிச்சிட்டு அந்த உரிய டைம் வரும்போது அந்த பணத்தை பூரா கட்டிடுவார். அப்படி விடுதலை ஆகக்கூடியது முக்காத்த. இதுக்கு பேர் என்ன, அடிமையில் உரிமையாளரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர், உரிமையாளரிடத்தில் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டவர், விடுதலைக்காக ஒப்பந்தம் போட்டவர் இருந்தார். இந்த வகைக்கும் கொடுக்கலாம். முழுசாக நம்ம அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், இது வரைக்கும் 1 லட்ச ரூபாயில் 50,000 ரூபா கொடுத்துட்டேன், இன்னொரு 50,000 ரூபா கொடுத்தா என்னை விடுதலை செஞ்சுருவான், அதுக்கு உங்களுடைய உதவியை தாங்க. இப்போ அடிமை இல்லாட்டாலும் விளங்கி வச்சுக்கிறணும்ல. இப்போ நமக்கு அடிமை பஞ்சாயத்தில் நம்ம அமல் செய்கிற விஷயம் இல்லை இது. இருந்தாலும் எப்படி அந்த காலத்தில் இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தான் இந்த விஷயம். அப்போ அடிமைகள் முழுசாக ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருப்பாரேயானால் அவர் தான் கொடுக்குற ஜக்காத்துக்கும் என்ன செய்யலாம், அடிமைகளை விடுதலை செய்யலாம். அல்லது ஒருத்தன்ட்ட போய் பேசி, ஏன்ப்பா அந்த அடிமையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துகிற, அந்த அடிமையோட ரேட் எவ்வளோன்னு சொல்லு, அதை நான் தந்துடுறேன் முழுசாவே, நீ அவரை விடுதலை செஞ்சிரு. இப்படியும் அடிமை என்ன செய்யலாம், விடுதலை செய்யலாம். அந்த அடிமை அடிமைக்கு 5 லட்ச ரூபா கொடு, நான் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்கிறாரு. நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத்து பணம் 5 லட்ச ரூபா இருக்குது, இந்த 5 லட்ச ரூபா இப்படி நீ அவனை விடுதலை செய்யி. அப்போ இது 3 கேட்டகரியில் வரும். ஒன்று நம்மிடத்தில் ஒருத்தர் அடிமையாக இருந்தாரையானால் நம்ம கொடுக்குற ஜக்காத்துக்கு பதிலாக அவரை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஜக்காத்து கழிஞ்சிரும், ஜக்காத்தும் தனியாக கொடுக்க வேண்டியது இல்லை. அல்லது இந்த உரிமையாளர்கிட்ட ஒப்பந்தம் போடப்பட்ட அடிமையாக இருந்தாரையானால் அந்த ஒப்பந்தப்படி என்ன ஒரு மிச்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த மீதி தொகையை கொடுத்து, முழு தொகையை கொடுக்க மாட்டோம், என்ன அவருக்கு ஷார்ட்டேஜ் இருக்கிறதோ அந்த தொகையை கொடுத்து அவரை விடுதலை செய்வாங்க. அது ஜக்காத்துலேருந்து கொடுக்கலாம். இது அடிமைகளுக்கு உள்ளது. அடுத்தது என்னென்னு கேட்டால், ஒருத்தன்ட்ட போய் வேலை பேசி வாங்கி விடுதலை செய்கிறது. பல அடிமைகள் இருப்பாங்க. ஏன் மக்களையும் அடிமையாக இதுக்கு இருக்கிறாங்க? இப்படி தான் இஸ்லாம் அடிமை ஒழிச்சிச்சு. அடிமையை சட்டம் போட்டு ஒழிக்காமல், இதை செஞ்சால் சத்தியத்தை முறிச்சா அடிமை விடுதலை செய்யி, நோம்பை முறிச்சா அடிமை விடுதலை செய்யுன்னு சொல்லி அடிமையை விடுதலை செய்வதற்கு பல வழிகளை இஸ்லாம் காட்டி தான் அடிமை முறை ஒழிஞ்சது. ஒரு உத்தரவு போட்டு சட்டம் போட்டு ஒழிக்கலை. சட்டம் போட்டால் பெரிய லாஸ் ஆகிரும் அவனுக்கு. அவனாக விரும்பி கொடுக்குற மாதிரி இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நான் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு அடிமை வாங்கிட்டேன்னு வைங்க, கட்டாயப்படுத்தி நீ வச்சுக்கிற கூடாதுன்னு எனக்கு 5 லட்ச ரூபா லாஸ்ன்னு நான் நினைப்பேன். அதே நேரத்தில் எனக்கு அந்த ஒரு மார்க்கமாக ஆக்கி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், பரிகாரம் செய்யணும், அதுக்காக சொல்லும்போது என்ன செய்வேன், எனக்கு உறுத்தல் இருக்காது. அப்போ அவங்களாம் மனம் அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி தான் இஸ்லாம் இந்த வழிமுறையை கையாளுது. அப்போ அந்த அடிமைகளை விடுதலை செய்கிறது பெரிய விளக்கம் தேவையில்லை, உலகம் விஷயம். அடிமைங்கிறது நம்முடைய ஜக்காத்திலிருந்து நம்முடைய அடிமை விடுதலை செய்வதையே ஜக்காத்தாக்கி கொள்ளலாம். அல்ல ஒருத்தன் அடிமையை வச்சிருக்கிறவன்ட்ட போய் பேசி என்ன செய்யலாம், அந்த அடிமைக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு அந்த பணத்தை கொடுத்து செய்யலாம். அல்லது 10 பேர் சேர்ந்து கூட செய்யலாம். ஒரு அடிமை இருக்கிறாரு, அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் விடுறாங்கிறான், நீ நாளுக்கு 50 ரூபா போடுவோம்,
ஜக்காத்தில் இருந்து ஆளுக்கு 50 ரூபா போட்டு அந்த முதலாளிட்ட கொடுத்து விடுதலை செய்வோம் அதுவும் செய்யலாம். அடிமைகளை விடுதலை செய்வதில் ஒரு பகுதிக்கும் செலவு செய்யலாம், முழுமையாகவும் செலவு செய்யலாம் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஆனால் தப்சீர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இது விடுதலை செய்யப்பட எல்லாத்துக்கும் பொருந்தாது, இது எழுதி கொடுத்து ஒப்பந்தம் போட்ட அடிமைக்கு தான் பொருந்தும், அப்படிலாம் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. கருத்துக்கள் சொல்லாட்டி குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்குது. கருத்துக்கள் சொன்னால் குழப்பமாக போயிடுது. அடிமையை விடுதலை செய்ய எல்லாருக்கும் வழங்குது. அடிமையை விடுதலை செய்வதுன்னா இதெல்லாம் அடங்கும்னு சொல்லி எல்லாருடைய புத்தியும் அது படுகிறது. அதில் போய்கிட்டு இந்த அடிமை விடுதலை எதை குறிக்கும் தெரியுமான்ட்டு இவங்களா போய் நுழைக்கும் போது தான் நம்ம 7-8 கருத்து உருவாகிறது. நேரடி அர்த்தம் சொன்னால் எந்த குழப்பமும் இல்லை. இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உதாரணமாக அகமது, மாலிக் இமாமு, இஸ்ஹாக்கு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட அடிமையை தான் விடுதலை செய்யணும், முழுசாக வாங்கி செய்யக்கூடாதுலாம் ஒரு கருத்து தேவையில்லாமல் இப்படியான கருத்து படம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை அலட்சியப்படுத்துகிற ஒரு கருத்து தான். அடுத்ததாக விஷயம் 4வது விஷயம் உல்காரிமின் கடனாளிகள். நாலு எத்தனை ஃபுக்கரா 1, மசாக்கின் 1, வேலை செய்கிறவங்க அதாவது உழைக்கிறவங்க 1, மல்லஃபத்து குலூபு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுறது 4, 5வது அடிமைகளை விடுதலை செய்கிறது, 6வது கடனாளிகள். 5 சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நெஞ்சிருக்கு 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5வது அடிமைகளை விடுதலை செய்கிறது. அது இன்றைக்கி இல்லைங்கிறத வச்சுக்கணும். அப்போ அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு கான்செப்ட்டு அந்த வகைக்கு ஜக்காத்து செலவழிக்க வேண்டிய அவசியம் வராது. இந்த அடிமை என்பதில் இந்த சிறை கைதிகள் அவங்களாம் அடங்குவாங்கலாம், அப்படிலாம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் அடிமை கிடையாது. அடிமைன்னா என்னன்னு நல்லா தெரியுது. அவன் முழுசாக விற்கப்பட்டவனாக இருக்கணும். அடிமை இப்போ கிடையாதுன்னா அந்த 8 வகைக்கு நம்ம செலவழிக்க முடியாது, 7 வகைக்கு தான் செலவழிக்கலாம். நீங்கள் விரும்பினாலும் முடியாது. அப்போ அது குர்ஆன் பொருந்தலன்னு சொல்லக்கூடாது. இருந்தால் கொடுன்னு அர்த்தம். ஏழைக்கு கொடுங்குறான், ஒருத்தனை ஏழையை இல்லாட்டி அதுக்கு என்ன செய்கிறது, கொடுக்க வேண்டியது அவ்வளோதானே. ஒரு விஷயத்துக்கு கொடுக்க சொன்னாங்கன்னா அது இருந்தால் கொடுன்ற அர்த்தமே தவிர அதுக்காண்டி அடிமை உண்டாக்கி கொடுன்ற அர்த்தம் வராது. அதனால் அது முடிஞ்சிருச்சு. அடிமைகள் விஷயம் முடிஞ்சிருச்சு, அதிக விளக்கம் தேவையில்லை. அடுத்தது கடனாளிகள். கடன் பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். இந்த கடன் சம்பந்தமாக உங்களுக்கு முதல்ல ஒருக்கா விளக்கியாச்சு. ஒரு கேள்வியில் வந்துச்சுல்ல, கேள்வி வரும்போது நினச்சிட்டோம் கடனாளிகளுக்கு ஜக்காத்து கொடுக்குறதுங்கிறது எந்த மாதிரி கடனாக இருக்குன்னு, நல்ல காரியத்துக்கு வாங்கின கடனா, கெட்ட காரியத்துக்கு வாங்கின கடனா, கடனாளிக்கு என்ன டெஃபனேஷன், ஒவ்வொருத்தரும் கடனாளிக்கு கொடுத்த விளக்கணம், இதெல்லாம் விளக்கியாச்சு. என்னென்ன செய்கிறாங்க, மொத்தமாக அழிஞ்சு போனவன், வீட்டெலாம் எரிஞ்சு போனவன், வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போனவன், இவன் தான் கடனாளியில் வருவான்னு பல வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுகள்லாம் விளக்கிட்டோம். முதல்ல கடனாளிகளுக்கு கொடுக்கலாமா என்கிற விஷயமும் ஏற்கனவே விளக்கிட்டோம். அதில் பலரும் பலவிதமான கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்தை கழித்து விட்டுட்டு வசனத்தை பார்த்தா தெளிவாக இருக்குது. கடனாளி கடனாளியில் யார் கடனாளின்னு யாரை சொல்லுவோம், நம்ம எந்த வகையாக இருந்தாலும் கடனாளி தானே. அவன் ஒருத்தர் கடன் வாங்கினாலும் கடனாளி தான், இன்னொருத்தருடைய கடனுக்கு பொறுப்பேற்று கொண்டாலும் கடனாளி தான். இவர் தர்ற கடனை நான் தர்றேன்னா இவன் கடனாளி ஆயிடுறான்ல. அவள் கடனாளி என்பது அர்த்தம் நல்லா தெரியுது. இது யாருடைய தப்சீர் விளக்கமே அவசியமே இல்லை. கடனாளின்னு ஒரு தமிழில் போய் ஒரு மார்க் இஸ்லாம் அறியாத ஒருத்தன்ட்டு போய் கடனாளின்னா என்னென்னு இடம் சொல்லுவான். அவனுக்கு தெரியும்னா கடன்காரன் யார் இருப்பான்டா என்ன செய்வான், கடன் வாங்கினவன் அர்த்தம் செய்வான். இதுக்கு பிறகு விளக்கம் சொல்லி செய்கிறாங்க, இவன் தான் வருவான், அவன் தான் வருவான், அகலுக்கு தாப்பு தான் வருவாங்க, இதில் இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் விளக்கங்கள்னு சொல்லி செய்கிறாங்க. இதை முன்னாடி விளக்கிட்டோம். கடனாளிகள்ங்கிறதுக்கு விளக்கம் அந்த கேள்வி பதிலில் ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, அதில் இதை எடுத்து விளக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இதுதான் நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ஃபீ சபீல் இல்லா. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாவின் பாதையில். சபீல்னா பாதை, ஃபீன்னா இதில் இன்கிற அர்த்தம். இங்கிலீஷில் இன் போடுவீங்கள்ல, அதுலேண்டு அதுக்குரிய வார்த்தை எது, இன். அந்த ஃபீங்கிறது ஃபீ சபீல் இல்லானா அல்லாவின் பாதையில். இந்த விஷயத்தை தான் நம்ம ஆய்வுக்கு ரொம்ப ஆராய வேண்டிய விஷயம். கடனாளி விளங்குற மாதிரி அல்லாவின் பாதையில்ங்கிற விளங்காது. அடிமையை விடுதலை செய்கிறதுன்னு பளிச்சுன்னு விளங்குதில்ல. அடிமை அந்த அல்லாவின் பாதையில்னா அது என்ன, எதை குறிக்குது? அல்லாவின் பாதையில் எல்லாமே அல்லாவுடைய பாதை தானே. அப்படிங்கிறதுனால இந்த அல்லாவின் பாதையில் மட்டும்தான் அதில் இருக்குது. அல்லாவின் பாதையில் போர் செய்பவர்கள்ன்றலாம் அதில் வாசகம் கிடையாது. ஆனால் என்ன இருக்குன்னா, அல்லாவின் பாதையில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அல்லாவின் பாதையில் என்பதற்கு அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாவின் எதெல்லாம் அல்லாவுடைய பாதைன்னு குர்ஆனில் இருக்கிறதோ ஹதீஸில் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் குறிக்கும் என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்த எல்லா அறிஞர்களும், அதாவது 4 மதுஹபும் ஏகமனதாக சொல்லக்கூடியது, ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி சொல்லக்கூடியது, லாஹிரியாக்கள் சொல்லக்கூடியது, அதிகம் உலமாக்கள் சொல்லக்கூடியது, சலஃபுகள்னு சொல்லக்கூடியவங்க சொன்னது, நாமளும் சொல்லி வந்தது.
நான் கூட அதான் சொல்லி வந்தேன். என்ன சொன்னோம்னு கேட்டால், அந்த அல்லாவின் பாதைன்னா போர் செய்கிறது, அல்லாவின் பாதையில் மட்டும்தான் இருக்குது. போர் செய்கிறதுன்னு அதில் இல்லை, வாசகத்தில் இல்லை. அல்லாவின் பாதையில் மட்டும் அதில் இருக்கும் பொழுது அப்போ போர் செய்கிறத தான் இது குறிக்கும். அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதற்கு போகிறாங்கல்ல, அவங்களத்தான் இது குறிக்கும். மற்ற யாருக்கும் அந்த அல்லாவின் பாதை என்பதில் கொடுக்கக்கூடாது என்பது தான் இதுவரைக்கும் நானும் சொல்லிக்கிட்டு வந்தேன். வழங்குதா? எல்லாருடைய கருத்து அதுதான், ஏகமானதான கருத்தாக இருக்கிறது. ஆனால் சின்ன அளவில் உள்ள அறிஞர்கள் அல்லாவின் பாதைன்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அல்லாவின் பாதைக்கு ரசூல்லா இதைத்தான் இதுக்கு மட்டும்தான் விளக்கம் சொன்னாங்களா? அல்லாவின் பாதைன்னு பொதுவாக தானே விட்டுட்டாங்க. அல்லாவின் பாதைன்னா எதெல்லாம் அல்லாவின் பாதையாக இருக்கிறதோ, எது மார்க்கத்தில் நல்ல காரியம்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, பள்ளிவாசல் கூட கொடுக்கலாங்கிறாங்க. அது அந்த ஒரு சின்ன சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாவின் பாதை என்று சொன்னால் இதுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்குமா, எதற்கெல்லாம் கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதெல்லாம் அல்லாவுடைய பாதை தான். அப்போ அல்லாவின் பாதையில்ன்று அல்லாஹ் பொதுவாக சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காக விரிவாக அதை குறிப்பாக ஆக்குறீங்க? பொதுவாக சொன்னதை பொதுவாக வச்சிட வேண்டியதானே என்று ஒரு சின்ன கூட்டம் சொல்லுகிறது. அவங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிஞர்கள் தான், நம்பரில் கம்மியாக இருக்கிறாங்க. இந்த கருத்தை சொன்னவங்களும் முக்கியமான அறிஞர்கள் தான். இப்போ ரெண்டையும் நம்ம ஆய்வு செய்ய பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்னதை மாற்றக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த அல்லாவின் பாதை என்பதற்கு அந்த வாசகம் இருக்குல்ல, அல்லாவின் பாதை என்பது குர்ஆனில் பல இடங்களில் வருது. ஃபீ சபீலில்லாங்கிற வார்த்தை வருது. வெறுமனே ஃபீ சபீலில்லாண்டு வரவே இல்லை. ஃபீ சபீலோட சேர்த்து ஏதாவது சேர்ந்து தான் வரும். அல்லாவின் பாதையில் போர் செய்பவர்கள், அப்போ தான் அது போராளிகளை குறிக்கும். அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்தவர்கள்னு வருது, அப்போ ஹிஜ்ரத்து தான் அது குறிக்கும். அல்லாவின் பாதை என்பது குறிப்பிட்ட எந்த செயலையும் குறிக்காது. அல்லாவின் பாதைகள்ங்கிறது அந்த ஒரு பொதுவான ஒரு சொல்லு, அதை மட்டும் யூஸ் பண்ணால் யாருக்கும் விளங்காது. அல்லாஹ் இந்த அல்லாவின் பாதைகள்ங்கிறத சொல்லும்போது எந்த இடத்துல சொன்னாலும் அதனோட எதையாவது சேர்த்து தான் சொல்லுவான். வெறுமனே அல்லாவின் பாதையில் இந்த ஒரு இடத்தை தவிர, இந்த ஜக்காத்தை பற்றி குறிப்பிடுகிற இந்த ஒரு இடத்தை தவிர மற்ற இடத்துல எல்லாம் என்ன வரும்னா அல்லாவின் பாதைகள் மட்டும் ஒரு சொல்லு வரவே வராது. அதனோட என்ன செய்யணும்னா பலவிதமான காரியங்கள்லாம் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வசனங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், எதை ஏற்றுக்கொள்வது பொருத்தமானது, நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் ஏற்றுக்கிறோம். நிறைய பேர் சொன்னாங்க, நீண்ட காலமாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அல்லாவின் பாதை என்பதற்கு போராளிகள் மட்டும்தான் எடுக்கும் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரம் என்ன அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு மாற்று உள்ள ஆதாரம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்பர் பார்க்கக்கூடாது. கம்மியாக உள்ளவங்களே வலுவான ஆதாரங்கள் வச்சாங்கன்னா என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதான் நல்லாட்ட தப்பிக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனை எடுத்து பார்த்தா அல்லாவின் பாதை என்பது உதாரணமாக ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்துன்னு என்ன, ஒரு ஊரில் இருக்க முடியாமல் போய் மார்க்கத்தை கடைப்பிடிக்க முடியலை, வேறு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்தாங்கல்ல. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, அபிசீனியாவுக்கு போனாங்க. இது ஒவ்வொரு காலத்துலேயும் நாளை கூட ஏற்படலாம். சில ஊர்களில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது, இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாதுன்னு வேறு பக்கம் போக வேண்டிய நிலைமை. நாட்டை விட்டு நாடு தான் கிடையாது, ஊரை விட்டு ஊர் கூட வரலாம். சில கிராமங்களில் இருந்தால் இந்த ஊரில் ரொம்ப வெறி பிடிச்சவங்களாக இருக்காங்க, நமக்கு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாது, அந்த ஊருக்கு போயிடுவோம். அதுதான் சாத்தியமாகும். நாடு விட்டு நாடு போகிறது இப்போ பாஸ்போர்ட் பிரச்சனைலாம் இருக்குது, விசா பிரச்சனைலாம் இருக்குது. ஊர் விட்டு போகிறது என்பது அது பஞ்சாயத்து வராது. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போக வேண்டி வந்தால் இன்றைக்கும் இந்த ஹிஜ்ரத் இருக்குது. இந்த ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 2வது சூறாவில் 218 வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களும், வல்லதீன ஹாஜரு வ ஜாஹது ஃபி சபீலில்லாஹ், அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்பவர்கள், அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்பவர்களும்ங்கிறான். அந்த ஹிஜ்ரத்து செய்வதை அல்லாவின் பாதையில் நல்லா சொல்கிறான். ஜிஹாது செய்வதுன்னு சேர்த்தா போற குறிக்கும். அல்லாவின் பாதையில் மட்டும் சொன்னால் எதையும் குறிக்காது, அல்லது எல்லாத்தையும் குறிக்கும். அல்லாவின் பாதையில் பொதுவாக சொன்னீங்கன்னா எதையும் குறிக்காதுன்னு சொல்லுங்கள், அல்லது அனைத்து நல்ல பணிகளையும் குறிக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த போரைத்தான் குறிக்கும்னு சொல்வதாக இருந்தால் போருன்னு சேர்த்த இடத்துல தான் போரை குறிக்கும். அதான் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்பவர்கள், அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்பவர்கள்ன்ற அந்த வார்த்தை வரும். அப்படி வந்த இடத்தில் தான் போருன்ற அர்த்தம் வந்திருக்கே தவிர மீதி இடங்கள்ல எல்லாம் அது போரைத்தான் குறிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு ஒரு ஆதாரம் என்னென்னா 218 ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ், அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்தவர்கள். அப்போ ஹிஜ்ரத்தும் அல்லாவுடைய பாதை தான். அல்லாவின் பாதையில் நல்லா அங்கே சொல்லிட்டான். அதில் ஹிஜ்ரத்து செய்கிறவங்களுக்கும் நல்லா என்ன செய்யறான், அந்த வார்த்தையை போடுறான். ஒரு ஹிஜ்ரத் செய்யணும், ஊரை விட்டு போக போகிறப்பா, இதான் உதவி செய்யுங்க, அங்கிட்டு போயிடுறேங்கிறான், அவனுக்கு கொடுக்கலான்னு அர்த்தம் வருது.
அல்லாஹ்வின் பாதை என்பது ஹிஜ்ரத்து செய்வதும் கூட என்னது அல்லாஹ்வுடைய பாதை தான். அதே மாதிரி 4வது சூறாவில் 89வது வசனத்தில் வருகிறது, ஃபலா தத்தஹிது மின்ஹும் அவுலியா ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து வர்ற வரை அவர்களை உற்ற நண்பர்களை ஆக்காதீர்கள். ஒரு ஊரில் அடி ஒதுக்கி ஆளாகிட்டு இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வரமாட்டேங்கிறான், ஊரை விட்டு போக மாட்டேங்கிறான், அவனை நம்பி ஏமாந்துடாதீங்க, அவன் உறுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலா தத்தஹிது மின்ஹும் அவுலியா, அவங்களிடமிருந்து உற்ற நண்பர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் இந்த வார்த்தை தான், ஹத்தா யுஹாஜிரு, ஹிஜ்ரத்து செய்யும் வரை. எங்கே ஹிஜ்ரத் செய்கிறது? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்கிற வரைக்கும் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு 4:89 சொல்கிறான். இங்கே அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்வதற்கு ஃபீ சபீல் வந்திருக்கு, இது ஜிஹாதுக்கு மட்டும் வரல, ஹிஜ்ரத்து செய்கிற விஷயத்துக்கு என்ன வருது? ஃபீ சபீல்னு வந்திருக்கு. அதேமாதிரி 4வது சூறாவில் 100வது மொத்த ஃபீ சபீல்லாம் நீ எடுத்துருங்க, யுத்தத்தை மட்டும் குறிக்கிறதா வரல, அதுக்காக சொல்கிறேன். ஃபீ சபீல்னு வரக்கூடிய ஃபீ சபீல் இல்லாங்கிற இந்த வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் வருது. இந்த ஒரு இடங்கள் மட்டும் எதுவும் சேராமல் வருது, மற்ற இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பவன், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செஞ்சவன், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோன்ட்டு இந்த ஏதாவது ஒன்று சேர்க்கப்படும், ஒரு சொல்லு சேர்த்து வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஹிஜ்ரத்து சேர்க்கப்பட்டு வருது. ஒமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஹிஜ்ரத் செய்து யார், ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் எவன் ஹிஜ்ரத்து செய்கிறானோ அவன் பூமியில் ஏராளமான விசாலமான இடங்களை காண்பான். ஹிஜ்ரத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புகலிடம் நிறைய இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்பவர்கள் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் போடுறான். அப்போ அந்த ஃபீ சபீல் என்பது போருக்கு மட்டுமா இருந்தால் ஹிஜ்ரத்து இதுக்கு அல்லாஹ் சேர்க்குறான்? ஃபீ சபீல்னா போரைத்தான் குறிக்கும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்பவர்கள்னு சேருது. அப்போ ஹிஜ்ரத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹிஜ்ரத்துக்காக உதவி செய்யலாம்னு வருகிறது. அதே மாதிரி இன்னல்லதி நாமனும் இந்த கருத்து பெரிய வசனம், இது 8வது சூறாவில் 72வது வசனத்தில், இன்னல்லதி நாமனும் ஹாஜரு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதும் செய்து ஹிஜ்ரத்தும் செய்து நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு அந்த வசனம் முடிக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறவங்களுக்கும் அந்த ஃபீ சபீலில்லாஹ் போடப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்பவர்களுக்கும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஹிஜ்ரத்தும் அந்த போரை மட்டும்தான் குறிக்குதுங்கிறது இல்லைங்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ஃபீ சபீலில்லாஹ்னா போர் தாண்டு ஒரு முடிவில் தான் அனைவரும் ஏகமானது மாதிரி சொல்கிறாங்க, சின்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆட்களை தவிர சொல்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வசனத்தில் குர்ஆனில் எங்கேயாவது போரை தவிர வேறு இடத்துக்கு பயன்படுத்தாமல் இருந்தால், ஃபீ சபீலில்லாஹ் என்பது அனைத்துமே போரை குறிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வாதம் பண்ணலாம். அல்லாஹ் பல காரியங்களை ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 8வது சூறாவில் 74வது வசனத்திலையும், அதாவது 9வது சூறாவில் 20வது வசனத்திலையும், அதில் ரெண்டில் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செஞ்சு ஹிஜ்ரத் செய்தவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள்ங்கிற கருத்து வருகிறது 8:74, 9:20. அதே மாதிரி 22:58 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ சும்மா குத்துலு பிற கொல்லப்படுகிறார்களோ அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு வருது. அப்போ அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்கிறார்களோன்னு வார்த்தை எல்லாம் சேர்க்குறான். அப்போ ஹிஜ்ரத் என்பதும் அல்லாஹ்வுடைய பாதை என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரமாக இது இருக்குது. 22:58 வசனம். அதே மாதிரி 24, 22 வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், உங்களோட வசதி உள்ளவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதில் ஒல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல அவங்களுக்கு நான் உதவ மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீங்க. ஏழைக்கு உதவ மாட்டேன், மிஸ்கினுக்கு உதவ மாட்டேன், முஹாஜிருக்கு உதவ மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் கூட நினைஞ்சிங்க அதை மன்னிச்சுட்டு அபூபக்கர் சித்திக்காக இறங்கின ஒரு வசனம், அவர் நினச்சி வர மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேன்றவர். மிஸ்தகுன்ற ஒரு ஆள் இவர்கிட்ட உதவி பெற்றவர். ஆயிஷா நாயர் மீது அவதூறு சொன்னதில் அவர் முக்கியமான பங்கு வகித்தார். அதனால் இனிமேல் நான் மிஸ்தகுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அல்லாஹ் மேலே சத்தியம்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற விதமாகத்தான் அந்த 24, 22 வசனம் இறங்குது. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தால் அவர், அதே மாதிரி ஏழையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவ மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீங்க, அல்ல அலட்சியப்படுத்திடுங்க, தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்களா, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அவர் மன்னிங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் இனிமேல் நான் உதவி செய்கிறேன்றவார். அது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னு கேட்டால், ஒல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள்னு அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தல் இது வார்த்தையில் என்ன இந்த வசனத்தில் என்ன வழங்குதுன்னு கேட்டால்,
அல்லாவின் பாதை என்பது போரை மட்டும் குறிக்காது, போரையும் குறிக்கும். அது ஒரு விஷயம். போரை மட்டும் குறிக்குமான், போருக்கு பீசபில் சொல்லலாமான்னா சொல்லலாம். போருக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமாண்டா இல்லை, ஹிஜ்ரத்து கூட பயன்படுத்தணும்னு வருகிறது. அதே மாதிரி காசு பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்கல்ல, அது சரியான வழியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுதல்ங்கிற வார்த்தை என்ன செய்யலாம், போரிடுதல்ங்கிறது அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள்ங்கிற மாதிரி நிறைய வசனங்கள் வருகிறது. அப்போ செலவு செய்கிறது, அது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது, வழங்குதல், வாரி வழங்குதல். இந்த வாரி வழங்கும் ஒரு செயலுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபீஸபிலுங்கிறத சேர்க்குறான். அதாவது 9:295 வன்ஃபிகு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள்னு பொதுவாக செலவு செய்கிறதுக்கு சொல்லுகிறான். அதே மாதிரி 2:261 சொல்லுகிறான், மதலுள்ளதுன்னு யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமதலி ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போல. அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிர்களையும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. அப்போ மொத்தம் 100 700 ஆயிடுச்சு. இந்த மாதிரி அல்லாஹ் பெருக்கி தருவான். ஒரு விதையை போட்டு எப்படி 700ஆக வருகிறதோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல காரியத்தை செலவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை 700ஆக பெருக்கி தருவேன்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தல்ங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் என்ன செய்கிறான். செலவு செய்தல்னா ஜக்காத்துங்கிற வகையில் வராது, நீங்களாக கொடுக்குற எல்லாமே அடங்கும், செலவிடுதல் தான். அதே மாதிரி 2:262 யார் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை யார் செலவிடுகிறார்களோ, செலவிட்டு தாங்கள் செலவழித்ததை சொல்லி காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சம் இல்லை, கவலை இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான். அதை சொல்லும்போது அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுதல் என்கிற வார்த்தை ஃபீஸபில்லில் சேர்க்குறான். ஃபீஸபில்லாங்கிற வார்த்தை இதுலேயும் இருக்கிறது. அந்த ஜக்காத்துடைய வசனத்தில் எப்படி ஃபீஸபில்லாங்கிற வார்த்தை இருக்கிறதோ அதே வார்த்தை இந்த வசனத்திலும் இருக்கிறது. இதனோட என்ன சேர்க்கப்படுதுன்னா செலவழிப்பதை பற்றி பேசப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் 47-38 சொல்லி காட்டுகிறான், ஹாவுலாய் துதவுனலி துன்ஃபிகு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவழிப்பதாக உங்களை அழைக்கப்பட்டால் உங்களில் கொஞ்சம் பேர் கஞ்சர்களாக இருக்கிறீங்க. யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறானோ அவன் தனக்குத்தான் கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் அவர் கண்டிக்கிறான். கொடுக்காமல் இருக்கிற அந்த தன்மைக்கு வாரி வழங்கும் அந்த தன்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபீ சபீலில்லாங்கிற வார்த்தையை கொண்டு தான் இந்த 47-38 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57-10 சொல்லுகிறான், ஒமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் செலவழிக்காமல் இருக்கிறீங்க, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிச்சிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது செலவு செய்தலை பூராவுமே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஃபீ சபீலில் சேர்க்குறான். 57-10 இருக்குது. அதே மாதிரி ஒமா துன்ஃபிகு ஃபீ ஷைஇன் ஃபீ சபீலில்லா ஷைஇன் ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் எந்த ஒன்றை நீங்கள் செலவழித்தாலும் யுவஃபா இலைக்கும், உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், மறுமையில் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 8:60 சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபீ சபீல்ங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணுறான். இதுதான் ஜக்காத்துலேயும் வந்திருக்கிற சொல்லு. அதே மாதிரி பொதுவாக இஸ்லாத்துடைய நல்லறங்கள் இருக்குல்ல, அனைத்துமே ஃபீ சபீலில்லாங்கிற சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்குது. ஹிஜ்ரத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லாமல், செலவழித்தல் என்று சொல்லாமல், அனைத்து இஸ்லாமே அந்த சபீலுல்லா தான். இஸ்லாமுங்கிற மார்க்கமே என்னது, அல்லாஹ்வுடைய பாதை தானே. அப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள எந்த வகைக்கு நீங்கள் செலவு செஞ்சாலும் அதுவும் எதில் அடங்கிறேன், ஃபீ சபீல் அடங்கிரும் என்று சொல்லக்கூடிய வசனங்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் 3வது சூறாவில் 99வது அல்லாஹ் சொல்கிறான், அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களை, வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் அழைச்சி பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, லிம தசுத்தூன் அன் சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதை விட்டு ஏன் தடுக்கிறீங்க, அல்லாஹ்வின் பாதை விட்டு தடுத்தான் ஜக்காத்தையை தடுத்தான், அவன் எதை தடுத்தான், அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுத்தீங்கன்னா போரையை போட்டு தடுத்தான், இஸ்லாத்துக்கு போகாதீங்கன்னு தடுத்தான். அந்த யகூதிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தட்டையாக போய் முஸ்லீம் போய் சேர்ந்துடாத, முகமது சேராத, அல்லாஹ்வின் பாதைன்னு இங்கே சொல்லப்படுறது போனால் நான் இப்போ வாசிக்கிற வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வின் பாதை என்பது இஸ்லாத்தான் குறிக்குது. ஏன் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுக்கிறீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு ஏன் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வின் பாதையை விட்டு யூதர்கள் தடுத்து கொண்டிருந்ததை குறிப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமே அல்லாஹ்வின் பாதை தான். அப்போ இஸ்லாமில் உள்ள எதுக்கு நீங்கள் செலவழித்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அடங்கிடும். ஏன்னா அல்லாஹ்வின் பாதைங்கிற வார்த்தை மட்டும்தான் குர்ஆனில் இருக்கிறது. ஜக்காத் வசனத்தில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய 8 வகையில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் பாதைங்கிற வசனம் மட்டும் அதில் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வின் பாதை என்பது இதில் எதுலாம் சொல்லப்படுதுன்னா நேர்வழிக்கு சொல்லப்படுது, இஸ்லாத்துக்கு சொல்லப்படுது. அது இந்த வசனம் 3:99 என்ன வருதுன்னு கேட்டால், லிம தசுத்தூன் அன் சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையை விட்டு ஏன் தடுக்கிறீங்க. அவன் அல்லாஹ்வின் பாதையை விட்டுனா இந்த இடத்துல போர்னு செய்ய முடியுமா, போரை விட்டு அவன் தடுத்தான், அவன் இஸ்லாத்துக்கு வருவதை தான் தடுத்தான். போரை குறிக்காதுன்னு இதனோடு வழங்கலாம்.
அதே மாதிரி வந்து 4வது சூறாவில் 160வது வசனத்தில் இன்னும் சொல்ல போனால் இவங்க போகிறதுக்கு யூதர்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு 2ஆம் நம்பர் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இங்கே சுட்டி காட்டுறான்ல. அதே மாதிரி வந்து யூதர்கள் மீது நம்ம சாபத்தை இறக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுறான். அது காரணம் சொல்லும்போது மினல்லதீன ஹாது, யூதர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா அலைஹிம் தையிபாத்தின் உஹில்லத்துலஹும், அவங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருந்த தூய்மையானவைகளை ஹராமாக்கினோம். யூதர்களுக்கு சிலதை வந்து எல்லாம் ஹராமாக்கினான். அவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக நெஞ்சதும் அது ஒட்டகத்துலாம் வந்து முன்பதி திங்கக்கூடாது, பின்பதி திங்கணும், கொழுப்பு திங்கக்கூடாது, அப்படி இந்த கடுமையான சட்டங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. அது நமக்கெல்லாம் அது ஹலாலாக இருக்கும், அது அவங்களுக்கு ஹராமாக இருக்கும், ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அநியாயம் செய்த காரணத்தினாலையும் அடுத்த ஒரு காரணம் ஓபி சத்திஹிம் அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டு அவங்க தடுத்த காரணத்தினாலையும் ஏன் உங்களுக்கு கடுமையான சட்டங்கள் போட்டோம்னு கேட்டால் அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள். அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள்னா போர் செய்கிற தடுத்தார்கள் வருமா? இந்த இடத்துல சபீலுல்லா வருது. சபீலுல்லான்னா போர் தான், போராளிகள் தான்னா போராளிகளை எங்கே தடுத்தாமல் அல்லாவின் பாதை இஸ்லாத்துக்கு ஒருத்தன் போகாதேன்னு தடுத்தான். அவன் செஞ்ச வேலையெல்லாம் என்ன? இஸ்லாத்துக்கு போகக்கூடாது என்று தடுத்தானே தவிர அல்லாவின் பாதை என்பது போரை குறிக்கக்கூடியதாக அது இருக்கவே இல்லை என்பது 4:160 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 4:167 இருக்கிறது. இன்னல்லதீன கஃபரோ வ சத்து அன் சபீலில்லா அது லல்லு லலாலம் பாயிதா, யார் வந்து நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டு மற்றவர்களை தடுக்கிறார்களோ, அல்லாவின் பாதைக்கு வராமல் இஸ்லாத்துக்கு வராமல் மற்றவங்களை தடுக்கிறாங்கன்னு அர்த்தமா, போரை தடுக்கிறாங்கன்னு அர்த்தமா? அல்லாவின் பாதைன்னா இஸ்லாம் தான் அர்த்தம். அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள்னு கேட்டால் அல்லாவின் பாதையினால குர்ஆன் ஹதீஸ் தான், தௌஹீத் தான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கம் தான். அப்போ அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்களோ அவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லும்போது 4:167 அவங்க நேர்வழியை தடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையும் ஃபீ சபீலில்லாஹ் தான், அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள் அப்படின்னு வருகிறது. அதே மாதிரி வந்து 6:116 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களில் பெரும்பான்மையை நீங்கள் பின்பற்றினால், அதிகமான பேர் சொன்னால் கேட்கணுங்கிறாங்கல்ல, இந்த ஜக்காத்துள்ள அப்படித்தானே பிசபிற்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க செஞ்சுருக்காங்கன்னு தானே பார்க்குறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரியானது தான் பார்க்கணும். ஒயின் தூத்தி அக்ஸர மன்ஃபில் அருது, பூமியில் உள்ள அதிகமான பேர் சொல்கிறார்கள் கட்டுப்பட்டீர்களே, ஆனால் யுதில்லுக்கு அன்சபீலில்லா, அவங்க அல்லாவுடைய பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அப்போ வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போகிறதுக்கு பேர் சபீலுல்லாங்கிறான்ல. குர்ஆன் ஹதீஸ் இப்படி நடக்கிறத சபீலுல்லா என்றும் அதை தடுக்கிறத வந்து என்ன செய்கிறது கெட்ட செய்ய வழிகேடு என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒயின் துத்தி அக்ஸர மன்ஃபில் அருது, பூமியில் உள்ள அதிகமான பேருக்கு நீங்கள் கட்டுப்பற்றி மெஜாரிட்டிக்கு கட்டுப்பட்டீர்களே, ஆனால் யுதில்லூக்கு அவங்க உங்களை கெடுத்து விடுவார்கள், அன் சபீலில்லா அல்லாவுடைய சபீலை விட்டும் பாதை விட்டும் கெடுத்து விடுவார்கள். கெடுத்துருவார்கள், போரை விட்டு கெடுத்துவாரன்னு வருமா? இந்த சபீலுல்லாவுக்கு போர்னு உங்களுக்கு அர்த்தம் செய்யலுமா? சபீலுல்லா தான் வந்திருக்கிறது, போர் தான் அர்த்தம் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல அர்த்தம் செய்ய முடியுமா இல்லையா? போர்னு சேர்த்தா தான் போர்னு அர்த்தம் வரும். போர்னு எப்போ அர்த்தம் வரேன்? ஃபீ சபீலில்லாவோட சேர்த்து ஜாகது ஃபீ சபீலில்லா, காத்தலு ஃபீ சபீலில்லா அப்படின்னு அதனோட சேர்ந்து யுத்தம் போர் என்கிற சொற்களை சேர்த்தால் தான் போரை குறிக்குமே தவிர வெறுமனே ஃபீ சபீலில்லானா உன்னையும் குறிக்காது. அப்போ என்ன சேர்க்கப்படுதோ அது அந்த அர்த்தம் தான் அது கொடுக்கணும். ஃபீ சபீலில்லாவுக்கு போர்னு கொடுக்க இயலாது. அதுக்கு இந்த ஆதாரம் என்னென்னு கேட்டால், உங்களை சபீலுல்லாவை விட்டு வழி எடுத்து விடுவார்கள். மெஜாரிட்டியை கட்டுப்பட்டீங்கன்னா சபீலுல்லாவை விட்டு ஃபீ சபீலை விட்டு என்ன செய்வாங்க வழிகெடுத்துவார்கள், ஏன்னா நல்வழியை விட்டு மாற்றிடுவாங்கன்னு அர்த்தம். அது 6:116 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 7:45 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தடுக்கிறார்கள். எப்படி தடுக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறான்ல. ஓ எபுகுனஹா இவஜன், இதை கோணலாக சித்தரிக்கிறார்கள். அதை பிரச்சாரத்தின் மூலம் தடுக்கிறது குறிக்குது. அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் விளக்கமும் சொல்லிடுறான். எப்படி? அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்களோ, ஓ எபுகுனஹா இவஜன், இந்த அல்லாவின் மார்க்கத்தை வந்து இவஜன் கோணலாக சித்தரிக்கிறார்களோ அவங்க வந்து ஆகரத்தை மறுக்கக்கூடியவங்க என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தங்களுடைய வாய்வழி பிரச்சாரத்தின் மூலமாக கோணல் மார்க்கம்னு சித்தரித்து இதுக்கு போகாதீங்க, இது நல்ல மார்க்கம் இல்லை, இது ஒரு கெட்ட மார்க்கம் என்று மார்க்கத்தை கோணலாக சித்தரிக்கிறது, தப்பும் தவறுமா சித்தரிக்கிறது, அதன் மூலம் தடுக்கிறது. அப்போ பிரச்சாரத்தின் மூலமாக தடுக்கிற விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்யறான்? இப்போ சபீலுல்லான்னு போடுறான். சபீலுல்லான்னா நேர்வழி. அந்த நேர்வழியை விட்டு, நேர்வழி இஸ்லாம் நேர் அந்த மாதிரி அர்த்தம். அந்த நேர்வழியை விட்டும் தடுக்கிறார்கள்னு போடும் பொழுது அப்போ சபீலுல்லாவுக்கே போர்ன்ற அர்த்தம் இல்லைன்னு விளங்குது. சபீலுல்லான்னு மட்டும் சொன்னால் எதை குறிக்காது? போரை குறிக்காது என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அதே மாதிரி வந்து 7:45 ஆச்சா, 7:86 சொல்லி காட்டுகிறான், ஒலா தகூதுபி குல்டி சிராத்தின் தூய்தூன, ஒவ்வொரு பாதையிலையும் மக்களை மிரட்டும் வகையில் உட்கார்ந்து கொள்ளாதீர்கள். ஓ தசுத்தூன் அன் சபீலில்லா,
அல்லாவின் பாதையை விட்டு தடுக்காதீர்கள், மன்னாமன பிஹி அதை நம்புகிறார்களே அந்த மக்களை தடுக்காதீங்க, ஒரு தப்புகோனாக இவஜன் அதை கோணலாகவும் சித்தரிக்காதீங்க. ஒரு பாதையில் உட்காந்துக்கிறது மிரட்டுறது, டே எங்கடா போகிற இஸ்லாத்துக்கா போகிற அப்படின்னு ஒவ்வொரு பாதையிலையும் மிரட்டுகிற விதம் இது மக்காவாசிகள் செஞ்சாங்க. ஒவ்வொரு பாதைகளையும் என்ன செய்கிறது, மிரட்டுகிற விதமாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மிரட்டி இஸ்லாத்தை கோணலாக சித்தரித்து அவனுடைய பாதையை விட்டு நீங்கள் தடுத்துறாதீங்க. இந்த இடத்துல சபீலுல்லா வருது. எப்படி வருது, தசுத்தூனான் சபீல் இல்லா அல்லாவின் பாதையை விட்டு நீங்கள் தடுத்துறாதீங்க அப்படின்னு தடுத்துறாதீங்கன்னு சொல்கிறோம் 786. அப்போ இந்த இடத்துல அல்லாவின் பாதைங்கிற வார்த்தை தான் வருகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் வராது, போர்னு வராது. அல்லாவின் பாதையை விட்டு தடுக்காதீர்கள்னா போர் செய்வதுன்னு தடுக்காதீர்கள்ன்ற மீனிங் பொருந்தவே இல்லை. இஸ்லாத்துக்கு வருவதை தடுக்கிற கருத்தை தான் அது சொல்கிறது. அதே மாதிரி 8:36 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன கஃபரு நிராகரிக்கிறவர்கள் காஃபிர்கள் இருக்கிறாங்களே, யுன்ஃபிகூன் அம்வாலஹும் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறாங்க, இல்லை யசுத்து அன் சபீலில்லா அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதற்கு பணத்தை செலவழிக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு போகிறான்னா அந்த உனக்கு என்ன வேணும், நேற்று ஒருத்தர் சொன்னார்ல, இந்த சஃப்வான் சொன்னார்ல, உன் கடனுக்கு நான் பொறுப்பு, உன்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, நீ போய் கொலை செஞ்சுட்டு வாண்டார்ல, அந்த பணத்தை என்ன செய்வாங்க, அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதற்காக வேண்டி செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்து இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாது என்பதற்கு செலவு செஞ்சாங்க. அல்லாவின் பாதையை விட்டும் தடுப்பதற்கு செலவு செஞ்சாங்க. அது அல்லாவின் பாதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு போகாமல் தடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு போவதை விட்டும் தடுத்தார்கள். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன கஃபரு நிராகரிப்பவர்கள் யுன்ஃபிகூன் அம்வாலஹும் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்கள், லி யசுத்து அன் சபீலில்லா அல்லாவின் பாதையை விட்டும் தடுப்பதற்காக. இந்த அல்லாவின் பாதைக்கு என்ன அர்த்தம், அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதற்காகனா போரை தடுப்பதற்காக யாரும் அர்த்தம் செய்ய மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு போவதை விட்டும் தடுக்கிறார்கள், நேர்வழியை விட்டும் தடுக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் வரும். அதே மாதிரி 8வது சூறாவில் 47 வசனத்தை சொல்லி காட்டுகிறான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்ரம் வரிஆ அன்னாஸ் நீங்கள் அகந்தையாகவும் முகஸ்துதிக்காகவும் புறப்பட்டார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஓ யசுத்துன் அன் சபீல் இல்லா அவங்க என்ன செய்கிறாங்க, போருக்கு வரும்போது காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப திமுறாகவும் ஒரு நெஞ்சை நிமித்துக்கிட்டு ஒரு மாதிரியாக வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்கன்னு சொல்லிட்டு ஓ யசுத்துன் அன் சபீல் இல்லா அவங்க அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே அல்லாவின் பாதைங்கிற வார்த்தை வருகிறது. இது கண்டிப்பாக என்ன செய்யலை, இதை போரை குறிக்கவே இல்லை. அதே மாதிரி 9:34 என்ன வருதுன்னு கேட்டால், இன்ன கசீரமினல் அஹ்பாரி ஒரு ருஹ்பானி பாதிரிகள்லையும் மதகுருமார்களையும் அதிகமான பேரில் ஏக்குலுன் அம்பாள் நாசிபில் பாத்தில் மக்களுடைய செல்வங்களை அநியாயமான முறையில் சாப்பிடுகிறார்கள். நியாயமாக சாப்பிடாம அவங்கள ஏமாற்றி பிடுங்கி சாப்பிடுகிறார்கள். வயசுத்து நான் சபீல் இல்லா அல்லாவின் பாதிரி தடுக்கிறார். இந்த பாதிரிகள்லாம் சண்டைக்காக வந்துட்டு இருந்தான். இது பாதிரிகளை பற்றி பேசப்படுது. பாதிரிகளும் மதகுருமார்களும் அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள்னா அவன் என்ன மாதிரி தடுத்தான், பிரச்சாரத்தின் மூலமாக தடுத்தானே தவிர போர் செய்வதை தடுத்தான். இந்த இடத்துல போர்னு மீனிங் வரவே வராது. அப்போ கசீரமினல் அஹ்பாரி ஒரு ருஹ்மான் அதாவது மதகுருமார்கள்லையும் பாதிரிமார்கள்லையும் அதிகமான பேர் மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்றாங்க, மேலும் அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள். வயசுத்தூன அன் சபீல் இல்லா அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள்னா இஸ்லாத்துக்கு வராமல் தடுக்கிறாங்க. அவங்க செஞ்ச வேலை என்னது, இஸ்லாத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா அந்த சபீலுல்லாங்கிற வார்த்தையை இங்கே போடுறான். ஜக்காத்தில் பயன்படுத்தின அதே வார்த்தையை ஃபீ சபீல் இல்லான்னு வருதில்ல, 7வது வகையாக வருதில்ல, அந்த 8வது சாராராக சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இங்கெல்லாம் வருகிறது. இங்கெல்லாம் எதை குறிக்கிறது, போர் அல்லாத விஷயங்களை குறிக்கிறது. அதே மாதிரி 11:19 அல்லதீன யசுத்துன் அன் சபீலில்லா யார் அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்களோ இந்த ஒரு விஷயம் வருகிறது. அதே மாதிரி 14:3 வசனத்திலையும் அல்லதீன யஸ்தஹிப்பூனல் ஹயாத்த துன்யா அலல் ஆஹிரா ஆகிரத்தை விட துன்யாவை யார் விரும்புகிறார்களோ யசுத்துன் அன் சபீலில்லா அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்களோ அப்படிங்கிற வாசகம் இந்த 14:3 வசனத்திலையும் இருக்கிறது. அதே மாதிரி நரகத்தில் தூக்கி எல்லாம் போடும்போது அவங்கள்ட்ட கேட்பான், இந்த தது குசுவ இந்த தண்டனையை சுவைத்து பாருங்கள், எதற்காக வேண்டி என்றால் பிமா சதத்தும் அன் சபீல் இல்லா அல்லாவின் பாதையில் தடுத்தீங்கல்ல, அதன் காரணமாக அல்லாவின் பாதை தடுத்ததுனால தான் இந்த நரகம் என்று காஃபிர்களுக்கு சொல்லப்படும் என்கிற ஒரு விஷயம் 16:94 இருக்கிறது. அதே மாதிரி 16:88 அல்லதீன கஃபருவோ சத்து அன் சபீல் இல்லா யார் நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ ஜிதனாகும் அதாபன் அவங்களுக்கு அதாபை ஜாஸ்தியாக்குவோம். அவன் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தால் அது ஒரு கணக்கான வேதனை, அடுத்தவனை தடுத்தா டபுள் வேதனை. யார் இஸ்லாத்துக்கு தானும் வராமல் இருந்து அடுத்தவங்களை தடுக்கிறாங்களோ ஜிதனாகும் அதாபன் அவங்களுக்கு அதாபை வேதனையை தண்டனையை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு 16:88 இருக்கிறது. அதே மாதிரி 22:9 என்ன இருக்குன்னு கேட்டால் சானியா இத்துஃபிஹில் யுலில் அன் சபீல் இல்லா அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய கழுத்தை வளைத்து கொண்டு போகிறான். கழுத்தை வளைக்கிறதுன்னு சொன்னால் திசை திருப்புறதுக்கு சொல்கிறது, அதுக்கு இலக்கியமான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கேயும் சபீல் உள்ளானு தான் வருது.
அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தார்கள்ங்கிற இந்த இடங்கள்ல எல்லாம் எதை குறிக்கவே குறிக்காது, போரை குறிக்காது. அல்லாவின் பாதை இஸ்லாத்துக்கு வராமல் தடுத்ததை பேசும் பொழுது அப்போ சபீலுல்லாங்கிறான். இஸ்லாம் தான் சபீலுல்லா. இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் என்பதும் நேர்வழி என்பதும் தான் அல்லாவின் பாதை. அப்போ நேர்வழியான எல்லாத்தையும் செலவழிக்கணும்னு வந்துடும்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதைன்னு வந்துச்சிங்கன்னா நேர்வழிக்குரிய எதுக்கு செலவழிச்சானதில் அடங்கிறோம். ஃபீ சபீலுல்லா என்பதில் அதன் அடங்கிரும் என்பது தான் இதிலேருந்து விளங்குகிறது. அதே மாதிரி 22வது சூறாவில் 25வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன கஃபரு யசுத்துன் அன் சபீலில்லா. யார் நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்களோ அவங்களுக்கு நம்முடைய வேதனையை சுவைக்க செய்வோம். அந்த கருத்துப்பட 22, 25வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் மக்களை வழி கெடுக்கிறதுக்கு எப்படி கெடுப்பாங்கிறது எல்லாம் சொல்கிறான். 31:6 ஒமினன்னாசி மையஸ்தரி லஹுவல் ஹதீஸ், வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறான். லியுதில் அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை தடுப்பதற்கான ஆடல் பாடல் கூத்து கும்மாளன்னு போட்டு நம்மளை கெடுக்கிறானா. அப்போ இவன் போர் செஞ்சு நம்மளை வழி கெடுக்கலை. என்ன செய்யணும், லகுவல் ஹதீஸ், வீணான பேச்சுக்கள் என்பது எதை குறிக்கும் என்று கேட்டால் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் மார்க்கத்தை விட்டு வழி கெடுத்துட்றான். இதை செய்து இதில் அன்சபீலில்லா, அல்லாவுடைய பாதையை விட்டு வழி கெடுப்பதற்காக செய்கிறான்னா இந்த இடத்துல எதை குறிக்கும், கண்டிப்பாக யுத்தத்தை குறிக்காது. ஆடல் பாடல் மூலமாக போர் செய்வான், ஆடல் பாடல் மூலமாக உங்களை வழி கெடுப்பான். நேர்வழிக்கு போகாதீங்க, இஸ்லாத்துக்கு போகாதீங்கன்னு என்ன செய்வான், வழி கெடுப்பான். அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அதே மாதிரி தாவூது நபிக்கு அல்லாஹ் சொன்னதாக 38, 26 வசனத்தில் இருக்கிறது. யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்தி, தாவூதே உன்னை பூமியிலே ஒரு வழித்தோன்றலாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹுக்கும் பைனன் நாஸி பில் ஹக்கி, மக்கள் மத்தியில் உண்மையை கொண்டு தீர்ப்பளிப்பீராக, சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. ஒலா தத்தபில் ஹவா, மனோ இச்சை பின்பற்றாத. அப்படி பின்பற்றினால் இப்போ யுல்லுக்க அன்சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுத்துனது. மனோ இச்சையை பின்பற்றுவாயானால் அது அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுத்துரும். அப்போ இது எதை குறிக்கும், மனோ இச்சையை பின்பற்றுவது நம்மளை தப்பில் கொண்டு போயிடும் நல்லா சொல்கிறானே தவிர இங்கே சபீலுல்லா தான் வந்திருக்கிறது. அது எதை குறிக்கலை, யுத்தத்தை குறிக்கவில்லை. அதே மாதிரி 47வது சூறாவில் 1வது வசனத்தில் அல்லதீன கஃபரு வ சத்து அன் சபீலில்லாஹி அதல் அமாலஹும், யார் நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்களோ அவங்களுடைய நல்லறங்களை எல்லாம் அழித்து விட்டான். அல்லாவின் பாதையை தடுத்துட்டு நல்ல கணை ஏதாவது செஞ்சுருந்தான்னா அவனுக்கு கூலி கிடைக்காது. அவங்களுடைய அமல்களை எல்லாம் நல்லா பாழாக்கி விட்டான். அப்போ இதுலேயும் சத்து அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டு தடுத்துக்கிறார்களுங்கிற வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 47, 32 என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னல்லதீன கஃபரு வ சத்து அன் சபீலில்லா, யார் நிராகரித்து விட்டு ஓ சத்து அன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்க அல்லாவுக்கு எந்த தீங்கு செய்ய முடியாது. ஓ யுஹிபுத் அஹமாலஹும், அவங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி 47, 32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47, 34 சொல்லுகிறான் இன்னல்லதீன கஃபரு வ சத்து அன் சபீலில்லா, யார் நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறார். ஃபீ சபீலில்லாஹுக்கு தான் பிடிச்சிடுறேன். மும்புட்டு இடத்துல ஃபீ சபீலில்லா வந்திருக்குது, அது போகிற குறிக்கவே இல்லை. எல்லாம் ஏகமானதாக போகிறதான் குறிக்கின்றாங்க. அதுக்கு சொல்ல வர்றேன். ஃபீ சபீலில்லாங்கிற வார்த்தை இவ்வளோ இடங்கள் நிறைய வாட்சி காட்டுவதுக்கு என்னென்னு கேட்டால் இது அங்கே ஒன்று இருக்குது அப்படி நினச்சிக்க விடலை. ஏதோ 1-2 வசனம் இருக்கும் போல, அப்படி இல்லை, நிறைய வசனங்கள் அப்படி வருகிறது. அப்போ இன்னல்லதீன கஃபரு வ சத்து அன் சபீலில்லாஹி சும்ம மாத்து, யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்து பிறகு இறந்து விடுகிறார்களோ, காஃபிராவை இறந்து விடுகிறார்களோ, பல யகஃபிர் அல்லாஹு லஹும், அவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி 47, 34 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முனாஃபிகளை பற்றி சொல்லும் பொழுது இத்தகது ஐமானகம் ஜுன்னத்தன், தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக்குவார்கள். தப்பிச்சுக்கிறது போய் சத்தியம் பண்ணி விட்ருவாங்க. தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக ஆக்குகிறார்கள். இப்போ சத்துவான் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள். பலகும் அதாபு முஹீன், அவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று 58, 16 வசனத்திலையும் இருக்கிறது. 63, 2லையும் இதே கருத்து வருகிறது. அதே மாதிரி இந்த இப்போ 22, 217 வருகிறது. அந்த புனிதமான மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று மார்க்கத்தை தடை இருக்கிறது. என்ன செய்கிறாங்கன்னா புனிதமான மாதத்தில் ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் போர் செஞ்சுருக்கிறாங்க, செய்தாங்க. எல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. புனிதமான மாதத்தில் போட்டு அப்புறம் யுத்தத்துக்கு வர்றாருண்டு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான், நீ போர் செய்கிறது கெட்டது தான், ஆனால் அல்லாஹ்வின் பாதையோட தடுக்கிறியா, அதை விட கெட்டது இல்லடான்னு நல்லா கேட்குறான். அங்கே நீ போர் செய்வதை விட இந்த அல்லாஹ்வின் பாதையோட தடுக்கிறதை விட போர் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்கிறான்ல. ரெண்டையும் பிரிக்கிறான். அது போர் இல்லைன்ற வருது, இல்லைன்னா வருது. அல்லாஹ்வின் பாதை என்பது போரையே குறிக்காது. எப்படி வருது, எஸ் அலூன் கனிஷ் ஷஹரில் ஹராம், புனித மாதங்களை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீஹி, அதில் போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். புனித மாதத்தில் போர் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். அப்போ என்ன போர் செஞ்சதுனால கேட்குறாங்க. குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீருன், அந்த மாதத்தில் போர் செய்வது பெரும்பாவம்தான்.
ஆனால் சத்துன் அன்சபீலில்லாஹி அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பது, குஃபுரும்பி அவனை மறுப்பது, ஒல் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுப்பது, இஹ்ராஜ் அஹ்லிஹி மின்ஹு அந்த ஊரார்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றுவது, அக்பர் இந்தல்லா அல்லாவிடத்தில் அதை விட பெருசுடா. நீ சொல்கிறது போர் செய்கிறது சரியான்னு கேட்குறேன், நீங்கள் அதை விட பெரிய வேலை செய்கிறிய அப்படின்னு சொல்லும்போது இந்த அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தான்ல அது போர் அல்ல. போருக்கு தான் கேள்வி கேட்குறான், போர் செய்யலாமான்ட்டு. நீ அல்லாவின் பாதை தடுத்தியடான்னு நல்லா பதில் சொல்கிறான். அப்போ அது போர் அல்லாத ஒரு விஷயத்தான் சொல்லப்படுது. அப்போ ஃபீஸபில்லாங்கிற வார்த்தை போரைத்தான் போரையும் குறிக்கிங்க நினைக்கணும். போர் கிடையாது நுழைக்கிறக்கூடாது. போருக்குடைய வார்த்தை சேர்ந்தால் போரை குறிக்கும். சும்மா சொன்னால் குறிக்க, சும்மா சொல்லவே படலை எங்கேயுமே. ஃபீஸபில்லாங்கிறது என்ன செய்யாது, இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து தான் வரும். அது ஒரு விஷயமாச்சு. இதெல்லாம் வருதா. அதே நேரத்தில் போர் செய்கிறத பற்றி உள்ள வசனங்களும் நிறைய இருக்கிறது. எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா அது நம்பர் மட்டும் சொல்லி விட்ருவோம். எனக்கு தான் போர் அதான் ஏற்றுக்கொள்ள விஷயமா இருக்குதுல்ல. அது 2-3 வசனத்தை போட்டு வாசிச்சு விட்டு நம்பர் சொல்லிடுவோம். ஒலா தக்கூலுல் இமன் யகுத்தல் ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் சொல்லாதீர்கள், அம்பாத்துன் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அல்லாவின் பாதையில் கொல்லப்படுதல்னா அந்த கொல்லப்படுதல் சேர்ந்துருச்சுல்ல. இப்போ எதை குறிக்கும், அது போரைத்தான் குறிக்கும். அந்த கொல்லப்பட்டவர்கள்ங்கிற அந்த வார்த்தை சேர்ந்ததுனால தான் போர்னு அர்த்தம். வெறும் ஃபீ சபீலில்லாக்கு அந்த அர்த்தம் வராது. இதில் என்ன வந்துருச்சு, லிமன் யுக்குத்தலு ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் யார் கொல்லப்பட்டார்களோ அவங்கள இறந்தவர்னு சொல்லாதீங்கன்னா. இப்போ இந்த ஃபீ சபீலில்லாக்கு என்ன அர்த்தம், போர் தான். ஏன் போருங்கிற அர்த்தம் கொடுக்குறோம்? அல்லாவின் பாதையில் கொல்லப்படுதல்ங்கிறது போரில் மட்டும்தான் நடக்கும். அதான் உதவி செய்யும்போது கொல்லப்படுதல் நடக்காத, வேறு நல்ல காரியங்கள் செய்யும்போது கொல்லப்படுதல் நடக்காத. கொல்லப்படுதல்ங்கிற எங்கே நடக்கும், அல்லாவின் பாதையில் கொல்லப்படுதல்னா போர் தான். அப்போ அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அம்வாத் என்று இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்கன்னா இது போரை குறிக்கும். 284 இருக்குது. அதே மாதிரி 290 காத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்கள்ன்ற வார்த்தை சேர்ந்து போச்சு. காத்திலு போர் செய்யுங்கள் ஃபீ சபீலில்லா. அப்போ இந்த இது போரைத்தான் குறிக்கும். இது போரை குறிக்கிறது. ஃபீ சபீலில்லா வார்த்தைக்காக குறிக்குது இல்லை, காத்திலுன்னு சேர்ந்தனால குறிக்கும். அதை விளைவிக்கிறேன். இந்த வசனத்தில் ஃபீ சபீலில்லா என்பது போரை குறிக்கும். இந்த இடத்துல ஃபீ சபீலில்லான்னு மட்டும் வந்தால் குறிக்காது. ஃபீ சபீலில்லாவுக்கு முன்னாடி என்ன சேர்கிறது, போர் செய்யுங்கள்னு சொல்லியாச்சு. அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்கள்னு சொன்ன போகிறதானே குறிக்கும். அல்லாவின் பாதையில் முட்டையாக சொன்ன உடனே குறிக்காது. அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்கள்னு வார்த்தை பச்சையாக சொல்லிடும் பொழுது அது போரைத்தான் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல 290 போரைத்தான் குறிக்கிறது. எதனால் குறிக்கிறது, போர்னு சேர்ந்ததுனால அதை விளைக்கணும். போரை குறிக்கும். எப்போ குறிக்கும் என்றால் அதனோடு போர் என்று சேர வேண்டும். அதே மாதிரி வருதுன்னு கேட்டால் ஜாஹது ஃபீ சபீலில்லா, யார் அல்லாவின் பாதையில் ஜிஹாது செய்கிறார்களோ, ஜிஹாதுன்னு சேர்த்தாச்சே. இப்போ இந்த அல்லாவின் பாதைக்கு என்ன அர்த்தம், போர்னு தான் அர்த்தம். ஜிஹாதுனாலே போர் செய்கிறது தான் அர்த்தம். இது 218 வருது. அதே மாதிரி 244 வருது. காத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள். போரைத்தான் குறிக்குது. ஏன்னா காத்திலுன்னு சேர்ந்ததுனால, போர் புரியுங்கள்னு முன்னாடி சொன்னதுனால அல்லாவின் பாதையில் சேர்க்கும்போது போரைத்தான் குறிக்குன்னு விளைவிக்கிறது. அதே மாதிரி 246 என்ன இருக்குதுன்னா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவங்க அல்லாட்ட கேட்பாங்க, எல்லாம் எங்களை அந்த நபிட்ட கேட்பாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, போர் செய்வதற்கு இறைவா அனுமதி கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன வார்த்தை செய்வாங்கன்னா, இபாதலனா மலிக்கன், எங்களுக்கு ஒரு ராஜாவை அனுப்பு, நுகாத்தின் ஃபீ சபீலில்லா, நாங்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்கிறோம். இங்கே அல்லாவின் பாதை தான், ஆனால் போருக்கு ஒரு இடத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நுகாத்தில் போர் செய்வோம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இது போரை குறிக்கிறது. இதே மாதிரி இனிமேல் நம்பராக பார்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போருங்கிற வார்த்தை சேர்ந்தே இருக்கும். வெறுமனே ஃபீ சபீலில்லான்னு வசனங்கள் இருக்காது. எல்லா வசனங்களையும் கித்தாலுங்கிற கத்தலுங்கிற வார்த்தையோ ஜிஹாதுங்கிற வார்த்தையோ அது ரெண்டிலேருந்து பிறந்த வார்த்தையோ சேர்த்து தான் இருக்குமே தவிர சும்மா ஃபீ சபீல்னு இருக்கவே இருக்காது. அப்போ அது என்னென்ன வசனம்னு கேட்டால் இப்போ நம்பர் மட்டும் சொல்லுவோம் சரியா. 3:13 நீங்கள் அடுத்து ஆய்வு செய்யணும். 3:146, அதே மாதிரி 3:157, அதே மாதிரி 3:167, அதே மாதிரி 3:169, அதே மாதிரி 4:74, 4:75, 4:76, 4:84, 4:94, 4:95, 5:54, 8:72, 8:74, 9:19, 9:20, 9:38, 9:41, 9:81, 9:111, 9:120, 47:4, 49:15, 61:11, 73:20 இம்புட்டு வசனங்கள். இவ்வளோ வசனங்கள்லையும் அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்கள், போர் செய்ய மாட்டீர்களா, இந்த மாதிரி போருங்கிற வார்த்தை இணைத்து வருகிறது. அப்போ இந்த ஃபீ சபீலில்லாங்கிற வார்த்தை அகராதி அர்த்தத்தின் பிரகாரமும் அது எந்த ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லாது.
ஃபீஸபில்லாக்கு நேரடி அர்த்தம் சொல்லியாச்சுல, அல்லாஹ்வின் பாதையில். இது எந்த செயலை குறிக்கும்? எல்லாத்தையும் குறிக்கும். அல்லாஹ்வின் பாதையிலுங்கிற அந்த ஒரு சொல்லு வந்து போரைத்தான் குறிக்கும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் பாதை அது இருக்கணும். அல்லாஹ் போருக்கு போனது கூட அல்லாஹ்வின் பாதை இல்லாமல் போயிடும். அப்படி கேட்பாங்க, யார் ஒருத்தர் பெருமைக்காக போரிடுறாரு, ஒருத்தர் இனத்துக்காக போரிடுகிறாரு, இதில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவர்னு கேட்பாங்க. யார் அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி போரிடுறானோ அவன் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவன். போர் செய்கிறவங்க கூட ஃபீஸபிள் இல்லாமல் போயிடறான் பாருங்கள். போர் செஞ்சாலும் அவன் நியத்து சரியில்லாட்டி அது என்ன இல்லை, அல்லாஹ்வின் பாதையில் வராது. அந்த 3 பேரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பான்ல, அதில் ஒரு போராளி வருவான்ல, பணக்காரன், ஒரு ஆலிமு, ஒரு உயிர் தியாகி, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செஞ்சான்னு அவன் சொல்லுவான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யலை, முகஸ்துதிக்காக செஞ்சாய். போர் கூட அல்லாஹ்வின் பாதை இல்லாமல் போயிடும். போர் என்பது அல்லாஹ்வின் போருங்கிறதோட சேர்த்தா அல்லாஹ்வின் பாதைங்கிறத சேர்த்தோம்னா அந்த போரை குறிக்கும். அப்போ இது என்ன பிரச்சனை நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், போருங்கிற வார்த்தை வந்து அந்த ஃபீஸபில்லான்னு அல்லாஹ் இந்த 8 விஷயங்களில் சொல்லும்போது அல்லாஹ்வின் பாதையில் அப்படின்னு சொல்கிறான். இதை என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் பாதை என்றால் அது போரைத்தான் குறிக்கும். சரி, போரைத்தான் குறிக்கும்ங்கிறதுக்கு எதப்போ ஆதாரம் சொல்கிறீங்கன்னு கேட்டால், வலுவான ஒரு ஆதாரம்லாம் சொல்லலை. அவங்க ஒரே ஒரு ஆதாரம் சொல்கிறாங்க. என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து அல்லாஹ்வின் பாதையில் வந்து எல்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இந்த ஏழையும் சொல்ல வேணாமே. இதை நம்மளும் கேட்டிருக்கிறோம். அதுதான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் பாதைன்னு சொன்னாலேயே அப்போ ஏழைக்கு கொடுக்குற அல்லாஹ்வின் பாதை தானே, மிஸ்கினை கொடுக்குற அல்லாஹ்வுடைய பாதை தானே, கடனாளி கொடுக்குறது அல்லாஹ்வுடைய பாதை தானே, அடிமைகளை விடுதலை செய்கிறது அல்லாஹ்வுடைய பாதை தானே. அப்போ வந்து இது மட்டும் அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல, இன்னமும் சதகாது சபையில்லை, முடிஞ்சு வச்சுக்கதை. அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்கன்னா எல்லாம் அடங்கி போயிடும்ல. எல்லாமே அதில் அடங்கிரும்போது 7 சொல்லிவிட்டு 8வது எதையான்னு சொல்கிறான்ல, இந்த 7மே தேவையில்லைங்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் பாதை என்பதற்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் தான் கொடுக்கணும், பொதுவான அர்த்தம் கொடுக்கக்கூடாது. பொதுவான அர்த்தமாக இருந்தால் அது மட்டுமே போதும். இன்னம சதக்கா என்பது ஃபீஸபிலில்லா, அல்லாஹ்வின் பாதையில். இப்போ எல்லாம் சேர்ந்துடும். அல்லாஹ்வின் பாதைன்னா என்ன, ஏழை, மிஸ்கீனு, கடன் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அதான் ஒரு வாதம். இது அல்லாஹ்வின் பாதை என்பதற்கு போர் என்று தான் சொல்ல வேண்டும் என்பவர்கள் வைக்கிற ஒரே ஆதாரம் வந்து இந்த வாதம் தான். இந்த வாதம் அப்போ அல்லாஹ்வின் பாதைன்னு தனியாக அதுக்கு சொல்லணும், எல்லாமே அல்லாஹ்வின் பாதை தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது ஏற்புடைய வாதம் இல்லை. ஏற்புடையதாக நமக்கு தென்பட்டது. சிந்தித்து பார்க்கும் பொழுது இது ஏற்புடையதாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், சரி அல்லாஹ்வின் பாதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை வைக்கணுங்கிறீங்கல்ல, அந்த குறிப்பிட்ட அர்த்தம் ஏன் வந்து போராக இருக்கணும்? இந்த அர்த்தம் இருக்கா, ஹிஜ்ரத்தாக இருக்கக்கூடாது? குறிப்பிட்ட ஒன்றா தான் இருக்குனுங்கிற அந்த குறிப்பிட்ட ஒன்றுங்கிறது போர் தான். எங்கேருந்து எடுத்தீங்க? போருக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, ஹிஜ்ரத்துக்கும் பயன்படுத்தப்படுது, எல்லா விதமான நல்லறங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, இஸ்லாத்துக்கே பயன்படுத்தப்படுது, நேர்வழிக்கே பயன்படுத்தப்படுது. பல அர்த்தங்களில் அது வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அது ஒன்று தான் குறிக்கும்ங்கிறீங்க. சரி, அந்த வாதம் வரைக்கும் ஏற்றுக்கிறலாம். அந்த ஒன்று இதுதான் இப்படி எடுத்தீங்க, அந்த ஒன்று இதுதான் சொல்வதற்கு ஒரு தலில் தனியாக காட்டணும்ல, அது காட்டலாது. அதே நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 7 வேஸ்ட்டாக போயிருமா. அந்த வாதம் என்னது, ஃபீஸபிலில்லாவில் எல்லாம் அடங்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் தான் அடங்கும். அனைத்து நல்லாரும் அடங்கும்னு சொன்னீங்கன்னா அந்த 7 தான் அடங்கும். இந்த 7 அடங்கும், இன்னும் எல்லா நல்லாரும் அடங்கும் அப்படின்னு சொல்லுவீர்களே. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் வந்து தேவையற்ற வார்த்தை யூஸ் பண்ணுவானா, இந்த 7 யூஸ் பண்ணுவானாங்கிற இந்த ஒரு வாதம் மட்டும்தான் கேட்குறாங்க. வலுவான ஒரு ஆதாரமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம இப்போ அரபி மொழியுடைய இதை எடுத்து பார்த்தா, குர்ஆனுடைய பல வசங்களை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பயன்பாடு முக்கியத்துவங்கிறது இப்படி சொல்லப்படும். ஒரு 10 விஷயத்தை சொல்லிவிட்டு, உதாரணமாக மலக்குமார்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு ஜிப்ரீலுக்கு மீகாயிலுக்குன்னு சொல்லுவான். அவர் தான் அடங்கிடுறாரு. மலக்குக்கு யார் எதிரியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மலக்கில் யார் அடங்கிடுவா? ஜிப்ரீல் அடங்கிடுவார், மீகாயிலும் அடங்கிடுவார். அது மலக்கு மட்டும் சொன்னால் போதுமே. அப்போ ஜிப்ரீல் மீகாயில் இல்லை வேஸ்ட்டாக சொல்லிட்டானான்னு கேட்க முடியுமா? இப்படியான பயன்பாடு குர்ஆன் முழுசு இருக்குது. நிறைய வசனங்கள் எடுத்து காட்டியிருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து லா யூமின் ஆகதுக்கும் ஹத்தா அக்கூன் அக பைலகி மின் வலதி வாலிதி ஒன்னாதி அஜ்மைன். ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய தந்தையை விட, உலக மக்களை விட என்னை நேசிக்கணும், அப்போ தான் முஸ்லீமாக முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே தேவையில்லை, எல்லா மக்களும் அடங்கிடுவாங்க. அதாவது பிள்ளையை விட, தந்தையை விட, அனைத்து மக்களை விட, அனைத்து மக்களையும் கூட சொல்ல வேண்டியதானே. அனைத்து மக்களும் இவன் தாய் வந்த தகப்பன் வர்த்தனை செய்வார், பிள்ளை வர்த்தனை செய்வார். முக்கியத்துவம் கொடுத்து சொல்வதற்கு இப்படி சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேஸ்ட்டாக சொன்னான்னு சொல்ல முடியாது. வேஸ்ட்டாகலாம் சொல்லலை. இந்த 7 இதர அல்லாஹ்வின் பாதை, இந்த 7ம் இது அல்லாத சில விடுபட்டுருக்கும்ல, ஒன்றையும் பட்டியல் போட்டுட்டு இருந்தோம்னா 100கணக்கில் ஓடி போயிடும். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 7ஐ சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தில் அம்பட்டே எல்லாம் அடைக்கிறான் அப்படிங்கிற ஒரு பதில் அதுக்கு இருக்கிறது. அந்த சிறுபான்மையாக இருக்கிறவங்க அந்த பதிலை சொல்கிறாங்க, நம்ம கவனிக்கலை.
அந்த சிறுபான்மை கருத்தில் உள்ளவங்க இந்த பதிலை சொல்கிறாங்க. அது ஏற்புடையதாக இருக்கிறது. அதுக்கு நிறைய வசனங்களை இது மாதிரி குரானில் நிறைய வசனங்கள் என்ன இருக்குது எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு குறிப்பான வார்த்தையை சொல்லுவது அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். அடங்கி இருந்தாலும் திருப்பி ஒருக்கா என்ன செய்வாங்க சொல்கிறது குரான்லேயே நிறைய இருக்கிறது. அப்படியான வசனத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த அந்த இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் முகநூல்களில் இந்த இதுகள்லாம் இணையதளங்களில் விமர்சிக்கிறவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதிலே சொல்லியிருக்கிறோம். இன்னும் மலக்கில் தான் ஜிப்ரீல் அடங்க மாட்டாரா, மலக்கில் மீக்கால் அடங்க மாட்டாரா, மலக்குன்னு சொல்லிட்டு மரியாதை ஜிப்ரீல் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் பூரா இந்த மாதிரி வசனம் தேடி எடுத்து அவங்க கேட்குறாங்க. அதுவே பதிலாக இருக்குது. அதில் என்ன இருக்குது? அல்லாவுடைய ஸ்டைல் உலக மனிதர்களுடைய பேச்சில் எப்படி தான் இருக்குது. மனிதருடைய பேச்சிலையுமே ஒரு கூட்டம் நடக்குன்னு வைங்களேன். முதல்வர் வந்தார், அவர் வேட்பாளர் வந்தார், மக்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறோம். மக்கள்லான்னு சொல்லிட்டு மரியாதை சொன்னேன்னு கேட்க முடியுமா? முதல்வர் வந்தாருமோ வேட்பாளர் வந்தாருனுமோ இன்னும் கட்சிக்காரெல்லாம் வந்தாருங்க மக்கள்லாம் வந்தாருன்னு சொல்லிடுவோம். அப்போ மக்கள்லாம் வந்து அதை மட்டும் சொல்லு, மக்கள்லாம் வந்தார்கள்னு சொன்னால் தான் இவங்களாம் அடங்கிடுவாங்களே, யாராவது கேட்போமா? எதுக்கு இதை சொல்கிறோன்னா முக்கியத்துவம் கொடுத்து சொல்வதற்காக சொல்வது. அப்போ இந்த 7 சொல்லப்படுற காரணம் என்னென்னு கேட்டால் எல்லாம் அல்லாவுடைய பாதை தான். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறங்க. இந்த 7 முக்கியமானது. மேலும் அல்லாவுடைய பாதையில் அப்போ இதில் விடுபட்ட நல்லறங்கள் இருக்கும்ல அது எல்லாம்ங்கிற கருத்து தான் சரியானது என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க அது ஆதாரத்தில் வேணும்ல. இவனா சொல்கிறான்ற ஒருத்தரும் சொல்லலை மைய நாளைக்கு. அதுக்காக வேண்டி அதுக்குரிய ஆதாரத்தை நான் சொல்லிடுறேன். ஹனஃபி மதுஹபில் முக்கியமான ஒரு அறிஞர் காசானின்னு சொல்லக்கூடியவர், அவர் பதாயு சனாயுங்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த கிதாபில் இருந்து எடுத்துக்காட்டி தான் மதுஹபு மற்ற துருள் முகத்தார் இந்த நூலில் எல்லாம் இவர்கிட்ட மேற்கோளே காட்டுவாங்க. அவர் காசானி சொல்லியிருக்கார், பதாயில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஹனஃபி மதுஹபில் ரொம்ப அதிகமாக அது ஹனஃபி மதுஹபுடைய நூல்கள் வழியாக அறியப்பட்ட முக்கியமான ஆள். இவருடைய பதாயு சனாயிங்கிற நூல் தான். வேறு வேறு கித்தாபுகளில் கூட என்ன செய்வாங்கன்னா ஆதாரம் தேடும்போது கிடைக்காட்டி இப்போ ஒரு கித்தாபும் எடுத்து போட்டுருவாங்க. அவர் பதாயில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அறிஞர் ஹனஃபி மதுஹபுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது பதாயு சனாய்ங்கிற கித்தாபில் உள்ளது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஃபீ சபீலில்லா அம்மா கவுலுஹு தஆலா ஃபீ சபீலில்லா, ஃபீ சபீலில்லா என்று அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அர்த்தம். ஃபீ சபீலில்லான்னு அந்த சொல் இருக்குல்ல அது அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு அர்த்தமாவது இபாரத்துன் அன் ஜமீல் குரபி, எல்லா நல்லறங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவர் சொல்கிறார். ஹனஃபி மதுஹப் அறிஞர் தான். இதை ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்களும் இவருடைய சொல்லை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர் சொல்கிற கருத்து என்னென்னு கேட்டால் இபாரத்துன் அன் ஜமீல் குரப், எல்லா நல்லறங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ எதுகுலு ஃபீஹி, இதில் அடங்கிவிடும் குல்லு மன் சஆஃபி தாஅத்தில்லாஹி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயமாகவும் சபீலில் ஹைராத்தி, நல்லறங்களுடைய வழியிலையும் செயல்படுறார் இல்லையா, அத்தனை பேரையும் இதை எடுத்துக்கொள்ளும். எந்தெந்த நல்லறங்களில் யார் செய்கிறாரோ அவர் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும், அனைத்து வணக்கத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும் என்று இந்த பதாயு சனாயங்கிறதுல சொல்கிறாங்க. அதே மாதிரி மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய துருள் முக்தாருங்கிற ஹனஃபி மதுஹபில் ஒரு பாடநூலாக வைத்திருக்கிற அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஃபீ சபீலில்லா என்பது போராளிகளை தான் குறிக்கும்னு சொல்லிவிடுறார். சொல்லிவிட்டு வக்கீல சொல்லப்பட்டிருக்க ஹாஜ், இது ஹாஜிகளை குறிக்கும். ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜி செய்ய வசதி இல்லைங்கிறான், அவனுக்கு நீங்கள் ஜக்காத் பணத்தை கொடுத்து ஹஜ்ஜி செய்ய வைக்கலாம்னு சொல்கிறாங்க. வக்கீல தலபத்துல் இல்மி, கல்வி கற்கிற மாணவர்களை இது குறிக்கும். அதே மாதிரி ஃபஸ்ஸர்ஹுபில் பதாயி, பதாயிங்கிற நூலில் விலைக்கு இருக்கிறார். நான் சொன்னேன்ல இதை எடுத்து அவர் காட்டுறாரு. பதாயிங்கிற நூலில் உள்ளது என்ன செய்கிறார் துருள் முக்தார், ஃபஸ்ஸர்ஹுபில் பதாயி, பதாயிங்கிற நூலில் அவர் விலைக்கு இருக்கிறார். பி ஜமீல் குரபி, எல்லா நல்லறங்களையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். ஹனஃபி மதுஹபில் ஏற்கத்தக்க அறிஞர்களில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து நம்பர் கம்மி தான், குறைவான ஆளுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஃபீ சபீலில்லா மட்டும்தானே வந்திருக்கு, போர்னு ஏதாவது வார்த்தை சேர்ந்துருக்குதா? போரையும் குறிக்கும்னு விஷயம். நாங்கள் போர் இல்லைன்னு சொல்லலை, போரும் தான், போரும் ஃபீ சபீலில்லா, போருக்கும் கூட போர் இல்லாத நல்ல காரியங்களும் கூடுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி ஃபஹ்ருதீன் ராசின்னு சொல்லுவாங்க, தஃப்சீர் கபீர்னு பெரிய தஃப்சீர்பாங்க. பெரிய தஃப்சீர்னால் ரொம்ப அதிகமான பாகங்களை கொண்ட தஃப்சீர். குர்ஆனுக்கு விளக்கு எழுதினவர். இவர் மதுஹபில் ஷாஃபிக்காரர். ஷாஃபிகள் ரொம்ப ஷாஃபி இருந்தாலும் ஹனஃபி எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்ப்பாங்க. சில லாஜிக்காக விளக்கம் சொல்வதில் ரொம்ப கெட்டிக்கார ஆள். சில விஷயங்கள் குர்ஆனில் உள்ளதுக்கு எதிரிகள்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வாதங்கள்லாம் எடுத்து பதில் சொல்லுவதில் ரொம்ப ஒரு ஆய்வான ஒரு ஆள். ஹதீஸ் துறையில் ஒரு நிபுணரான ஆள் கிடையாது.
ஆனால் லாஜிக்காக எழுதுவது ரொம்ப திறமையான ஒரு ஆள். இவருடைய தஃப்சீர் வந்து தஃப்சீருல் கபீர் என்றும் சொல்வார்கள், மஃபாத்திஹுல் கைபு என்றும் சொல்வார்கள். அந்த கிதாபில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது நக்கலல் கஃபால்ங்கிற ஒரு அறிஞர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஃபி தஃப்சீரிஹி, தன்னுடைய தஃப்சீரில் கஃபால் என்பவர் சொன்னதை இவர் எடுத்து காட்டுறார். கஃபால்னு ஒரு அறிஞர், அவர் தன்னுடைய தஃப்சீரில் சொல்லியிருக்கிறார். பாதில் ஃபுக்கஹாய், சில சட்ட நிபுணர்களை மேற்கோள் காட்டி அவர் சொல்லியிருக்கிறார். அன்னஹும் அஜாசு சர்வ ஜக்காத்தி இலா ஜமீ உஜூதில் ஹைரி, நல்லறங்கள் அனைத்து வழிகளிலும் ஜக்காத்து செலவு செய்யலாம். ஃபீ சபீலில்லாவுடைய அர்த்தத்தில் அது அடங்கும் என்கிறார்கள். எதெல்லாம் அடங்கும்னு கேட்டால், மின் தக்வீனில் மூத்தா, ஒரு இறந்தவர் கஃன் போடுவது, அதெல்லாம் இந்த இதில் வராது. இறந்தவர் தான் அவர் ஃபக்கீராக தான் மிஸ்கினாக அவர் இறந்துட்டார, அவருக்கு போய் கஃன் துணி அணிவிக்கிற விஷயத்தை ஜக்காத்து செலவழிக்கலாம்னா எதுக்கு ஆதாரம்னா ஃபீ சபீலில்லாஹ் அடங்குங்கிறார். அதே மாதிரி ஒரு பினாவுல் ஹுசூனி, கோட்டைகளை கட்டுவது ஒரு அரசாங்கத்துக்காக வேண்டி, அது எல்லாருடைய போராளிகள் கொடுக்கறது இல்லை. கோட்டை இருந்தால் தானே பாதுகாப்பாக இருக்க முடியும். அது கோட்டைகளை கட்டுவதை கூட அது அடங்கும். இமாரத்தில் மசாஜிதி, பள்ளிவாசல் கட்டுவது அடங்கும். பள்ளிவாசலோட அல்லாவின் பாதை என்ன இருக்குது, அது அடங்கும். அல்லாவின் பாதை என்பது பள்ளிவாசலுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம்னு என்ன செய்கிறாங்க இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பதை என்ன கவுலகு ஃபீஸபில்லா என்று அல்லாவுடைய சொல்லு ஆமுன் ஃபில் குல்லி, அனைத்தையும் குறிக்கக்கூடிய பொதுவான சொல். ஏன்னு கேட்டால் அதில் அது குறிப்பிட்டு ஒன்றும் சொல்லலை. அந்த வார்த்தைக்கு என்ன அல்லாவின் பாதை மட்டும்தான். அல்லாவின் பாதைங்கிறது ஒரு பொதுவான சொல்லு தானே, எல்லாத்தையும் குறிக்கும்ல, அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை குறிப்பிட்ட ஒன்றில் கொண்டே நுழைக்கக்கூடாது என்று என்ன செய்கிறாரு ஃபஹுதீன் ராசிங்கிறவர் சொல்கிறாரு. கஃபால் என்பவர் சொல்லியிருக்கிறாரு. பதாயு சனாயுதில் காசானிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்கள் விட்டு கூட ஒரு 10 கூட தேரான்னு வைங்களேன், கம்மி தான், நம்பரில் கம்மி தான். தேடி பார்த்தோம்னா ஒரு 10 கிடைக்கலாம். இவன் 3 தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நவீன காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நிறைய அறிஞர்கள் வந்து இந்த கருத்தை ஏற்று தான் ஃபத்வாக்கள் வழங்கியிருக்காங்க. எகிப்து யூனிவர்சிட்டியில் இதை ஃபத்வா தான் கொடுத்துருக்குறாங்க. ரஷீத் வல்லான் இருந்தார்ல, அவர் மன்னாருடைய ஆசிரியர், அந்த இஹ்வான்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆள். அவருடைய தஃப்சீர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அத்தஹக்கீக் அன்ன சபீலுல்லாஹி ஹுனா, இது சபீலுல்லா என்பது இங்கே சரியான கருத்து என்னவென்றால், மசாலிஹுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்தும், முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்தும் தான் இதில் வந்து அடங்கும். போர் உள்பட தான் போரில் அடங்குங்கிறார். அதே மாதிரி வந்து மஹமூது ஷல்துத், நவீன காலத்து அறிஞர்கள், இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமுடைய அக்கீதாங்கிற ஒரு நூலில் அவர் எழுதும் பொழுது சபீலுல்லா என்பது அல் மசாலிஹுல் ஆம்மா, ஒரு பொதுவான நல்லறங்கள் அனைத்தையும் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதே மாதிரி கருத்தில் வந்து அதுக்கடுத்து ஷேக் ஹசனைன் முகம்மது மஹ்லூக் முஃப்தி அத்தியாரில் மிஸ்ரியா, மிஸ்ரில் உள்ள முஃப்தி, எகிப்துடைய முஃப்தி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது அனைத்து நாங்கள் இவங்களும் நவீன அறிஞர்கள் தான். நவீனன்னா ஒரு 50-100 வருஷம் முந்தி போனவங்களாக இருப்பாங்க, வழங்குதா. இப்போ இருக்கிறவங்க இல்லை, ரொம்ப கிட்ட சமகாலத்தை கொஞ்சம் முந்தியவர்கள், ரொம்ப முந்தியவர்கள் இல்லை. ஆனால் முந்திய அறிஞர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஆளுக்கு தான் இதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், அல்லாவின் பாதையில் ஜக்காத்து செலவழிக்கலாம் என்று அல்லாஹ் சொன்னது வந்து அல்லாஹ்வுடைய பாதையாக இருக்கிற அனைத்தையும் குறிக்குங்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாதம் சரியாக இருக்குது. அது போர் செய்கிறத தான் குறிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியலை. அப்போது காட்டுற ஒரே ஆதாரம் என்னென்னு கேட்டால், இதையும் தனியாக அல்லாஹ் சொன்னான், இதெல்லாம் அடங்கிருச்சு, இது தான் கேட்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போர்னியை முடிவெடுத்தேன்னு குறிப்பிட்டு கேட்டால் என்ன செய்வாங்க? இத்தனை விஷயத்து இருக்குல்ல, அது உன்னை மாதிரி ஒருத்தன் ஹிஜரத்துன்னு எடுத்துக்கிட்டானா என்ன பண்ணுவேன்? இது ஹிஜரத்து தான் குறிக்கும்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன சொல்லுவேன்? ஆதாரம் கேட்பீங்கள? அப்போ நீ இது போரத்தான் குறிக்கும் என்று 5 பல விஷயங்கள் இது அடங்கக்கூடியதாக இருக்குது. பல விஷயத்தை அடங்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று தான் அதுக்கு அர்த்தம்னு சொல்வதாக இருந்தால் அதை கொண்டாந்து காட்டணும். காட்ட இயலன்னா எல்லாம் தான் காட்ட இயல, கேமராலும் காட்ட இயலாது. தேடி அலைஞ்சு பார்த்தாச்சு, ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காங்களாண்டு இந்த வாதத்தை தான் எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. இது நல்லா வேஸ்ட்டை பண்ணுவானா, நல்ல வீண் வார்த்தையை பயன்படுத்துவானா, ஃபீஸபில்லாங்கிறது குறிப்பிட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும், அது ஒரு விஷயமாக இருக்க முடியும் தான் ஆதாரம் காட்டுவாங்க. அது வந்து ஒரு விஷயம் இதுதான்ட்டு ஆதாரம் காட்ட மாட்டாங்க, ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கான வாதம் வைக்கிறாங்க. அதனால் இந்த ஜக்காத்தில் நம்ம வந்து நம்மளும் சொல்லியிருக்கிறோம், போரில் ஈடுபட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம சொன்னாலும் நம்ம தவறுன்னு இப்போ ஆய்வு இந்த இதுக்கு நான் ஆய்வு செய்யும்போது கூடுதலாக மெனக்கிறோம், ரொம்ப தேடுறோம், என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். எதிரிகள் கம்மியான ஆட்களாக இருந்தாலும் அவங்க என்னென்ன வாதம் வச்சுருக்கிறாங்கன்னு தேடுறோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க அள்ளி போடுறாங்க. குரான் ஹதீஸில் வர்ற சபீலெலாம் எடுத்து பார்க்குறாங்க. ஏன் இப்போ உள்ள அல்பானி கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபீஸபில்லாவுக்கு வந்து அது போராளிகளும் கொடுக்கலாம், ஹஜ்ஜிக்கு வசதி இல்லாட்டி அவரும் கொடுக்கலாங்கிறார் அவர். அதுக்கு ஒரு ஹதீஸில் ஃபீஸபில்லா ஹஜ்ஜி செய்யலான் இருக்குது. அல்பானியுடைய கருத்து என்னென்னு கேட்டால், போர் மட்டுமல்ல, போருக்கும் கொடுக்கலாம், அல்லாவின் பாதையில் என்பது ஹஜ்ஜையும் குறிக்குங்கிறார். ஒன்றை தாண்டி இன்னொன்று குறிக்கும்ட்டாலும் முடிஞ்சு வச்ச கதை. போராளிகளையும் குறிக்கும்,
ஹஜ்ஜிக்கு வசதி, நான் ஹஜ்ஜிக்கு போகணுன்னு ஒருத்தர் கேட்குறாரு, இந்தாங்க ஜக்காத்து காசை வச்சுக்கிறேங்கன்னு கொடுக்கலாம்ங்கிறார் அவர். அவனுங்க அது கட்டாயம் கூட கிடையாது, அதுக்கே கொடுக்கலாம்ங்கிறார். அப்போ அந்த கருத்தில் அவர் மாறுபட்ட ஆளாக தான் இருக்கிறார். அப்போ குறிப்பிட்டு இதைத்தான் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து சரியில்லை. ஃபீ சபீலுல்லாஹ் என்றால் போர் தான்ங்கிறது சரி கிடையாது. இப்போ நீங்கள் ஜக்காத்துடைய பணத்தை இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க. பள்ளிவாசல் கேட்டால் ஜக்காத்து பணம் இல்லையா, ஜக்காத்து என்ன கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட கூட கொடுக்க மனசு வரல. 2.5% அல்லாவுடைய கடமை கொடுத்துன்னு நினைக்கிறாங்க. அதில் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நம்ம பள்ளிவாசலுக்கு தனியாக அவ்வளோ கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா அவ்வளோ கொடுக்கணும். அதனால் என்ன செய்கிறாங்க, இல்லை ஜக்காத்து காசு தான் இருக்குது, பள்ளிவாசலில் சிறுவர் இல்லத்துக்கு தான் இருந்தால் சொல்லுங்கள், எத்தீம்கானா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அடிமைகள் விடுதலை செய்கிற மேட்ரு அடிபட்டு போச்சு, அந்த ஒரு மிச்சமாகுது ஜக்காத்தில். அது மாதிரி வந்துக்கிட்டே போருன்னு வச்சுக்கிட்டா கூட போர் இப்போ இல்லை. இப்போ நம்ம போய் எந்த போருக்கு கொடுக்க போகிறோம்? அந்த செக்ஷனை இப்போ காலி தான். உங்களுக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போராளிகள் எந்த போராளி கொடுப்பீங்கன்னு. அப்போ இந்தியாவில் எடுத்துன்னா 2 அவுட் ஆகுது. அதாவது அடிமை அவுட்டாக போயிடுது. 2வது போரும் அவுட்டாக போயிடுது. அப்போ 2 இது மிச்சமாகதா இல்லையா? ஜக்காத்து கொடுக்குறவங்களுடைய செக்ஷன் வந்து நிறைய மிச்சம் இருக்குது. அப்போ அதெல்லாம் இது கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும்ல, மார்க் அனுமதிச்சிருக்குல்ல. போராளி கொடுக்குறதுக்கு பதில் என்ன செய்யுங்க, இது இப்போ அந்த போராளியை மட்டும் குறிக்காது. போராளி கொடுக்க வேணான்னு சொல்லலை, அது இப்போ இல்லை நம்ம நாட்டில். அப்படி இருக்கிற நாட்டில் வாழ்ந்தீங்கன்னா போராளி கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் போராளிக்கும் கொடுங்க, போராளிக்கும் கொடுங்க, மற்றவங்களும் கொடுங்க. அப்படி இல்லாத இடமா இருந்தால் எல்லா நல்லதும் கொடுங்க. அப்போ நம்ம மதரசா பள்ளி வாசா அது எந்த ஒரு அது நல்லதான்னு மட்டும் பாருங்கள். என்ன பார்க்கணும், ஃபீ சபீலுல்லாஹ்னு வர்றதா இருந்தால் அல்லாவின் பாதைன்னு சேர்ப்பதாக இருந்தால் நல்லதாக இருக்கணும். மார்க்கம் எதை கெட்டது என்று சொல்லி இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஃபீ சபீலில் வராது. அல்லாவின் பாதையில் எது வராது, கெட்டதுன்னு சொல்லக்கூடிய உசுத்தாட்டுக்களை போய்க்க போகிறோம், அது மாதிரி ஊரில் வைக்க போகிறோம், அது விழா நடத்த போகிறோம், தோரணம் கட்ட போகிறோம், இதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மறுமையில் கூலின்னு சொல்லப்பட்டிருக்கா? மறுமையில் கூலின்னு சொல்லப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் கேட்கணும். மறுமையில் கூலி உள்ள விஷயமா கொடுத்துட்டு போங்க, மறுமையில் கூலி தராத விஷயமா கொடுக்காதீங்க. இதுதான் ஃபீ சபீலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். நாம் இது வரைக்கும் சொன்னது மாற்றிக்கிட்டோம். எனக்கு பழைய தடுத்து என்று மீண்டும் போட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு தான் அன்று நாங்களே அன்று எவரும் சொல்லிலாம் சொல்லலை, நாங்கள் சொன்னோம், சிந்திச்சு பார்க்க இருக்குது. இது அல்லாஹ்வின் பாதைன்னு மட்டும்தான் நல்லா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொன்னதை வச்சு தான் விளங்கணுமே தவிர, அல்லாஹ் சொன்னதை அவங்க விளங்காமல் இது எல்லாத்தையும் இதைத்தான் இதைத்தான் குறிக்கும்னு ஒருத்தர் சொன்னோன்னு அப்படியே போயிடுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு 5 மணி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அடுத்து வரலாம் அப்படியே அல்லாஹ்வின் போர் தான் இப்படியே அம்பிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் வந்து செம்மறி ஆடு மாதிரி என்ன செய்வாங்க, ஒருத்தர் சொன்னால் போதும் அடுத்தடுத்து சொல்லிடுவாங்கிறது இஜ்மான்றுவாங்க. அனைவரும் சொல்லிவிட்டார்கள்ன்றாங்க. முதல்ல ஒருத்தர் ஆரம்பிக்கிறவர் சொல்லிட்டு முக்கியமான ஆளாக இருக்கணும். ஆரம்பித்து வச்சுட்டாருன்னு சொன்னால் அடுத்து வர்ற எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க. அதனால இந்த கருத்து உருவாக்கம் வந்துச்சு. நம்மளும் அப்படி தான் சிந்திச்சு என்ன செய்கிறோம், இதெல்லாம் இருக்குது எல்லாம் வேஸ்ட்டாக சொல்லுவானான்லாம் நினச்சோம். அவங்க அள்ளி போடுறாங்க நிறைய வசனங்களை. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் குரானில் எத்தனை இருக்குது தெரியுமா? இந்த 7 சொல்லிட்டு உன்னை தனியாக சொல்லணுமான்னு கேட்கும்போது அவங்க என்ன மைனாரிட்டியாக இருந்தாலும் அவங்க ஆதாரங்கள் அள்ளி போடுறாங்க. ரெண்டையும் சிந்திச்சு பார்க்குறோம். ஆதாரங்கள் அடிப்பெல்லாம் முடிவு எடுக்கணும். அப்போ குறைவு நிறைவுன்னு பார்க்காம நீங்கள் நல்ல பள்ளிவாசல் கட்டுற உள்பட ஆஸ்பத்திரி கட்டணும்னு கேட்குறாங்க, நல்லதாக கட்டதா கொடுங்க. ஊரில் ஒரு மருத்துவமனை கட்டணும், எல்லோரும் பயன்படும்னு கேட்குறாங்க. இது ஜக்காத்தில் வருமா? இப்போ கேட்கும்போது என்ன செய்யுது, ஜக்காத்தில் வரும்னா தருவாங்க, ஜக்காத்தில் வரது இல்லை, இப்போ காசு இல்லை அப்படின்றவாங்க. ஏன்னு கேட்டால் கூடுதலாக தர வேண்டியிருக்குல்ல. ஜக்காத்து கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இல்லை, 2 எடுத்து வச்சுருவாங்க. அதுலேருந்து கொடுக்குறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து 2 செக்ஷன் இந்த காலத்தில் இல்லாமல் ஆக்கிவிட்டான். போருங்கிறது நமக்கு இல்லாமல் ஆகிவிட்டது, அடிமைங்கிறது இல்லாமல் ஆயிடுச்சு. நிறைய பறக்கத்தாக இருக்குது தானே போகுது, கொடுங்க, அதுக்கும் கொடுங்க. அதனால் நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் என்பது தான் சரியான கருத்து. சரியா? மீதி உள்ள விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். 2 நிமிஷம் கூடி போச்சோ?